சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ரதம் வருகிற போது அதில் நாயை ஏற்ற முடியாது, ஒருவர் தான் ஏற முடியும்னப்போ, அப்போ அப்படி அந்த பேதம் வேண்டாம், அதை ஏற்றி கொண்டு சொர்க்கத்திற்கு போவதாக இருந்தால் நான் சொர்க்கம் போகிறேன், இல்லைன்னா வேணாங்கிறார். அப்போ அந்த நாய் ஒரு உருவம் கொள்கிறது. அது யார் என்றால் அதுதான் தர்மதேவன். வேறு எந்த தேசத்திலும் தர்மம் சக்கரம் அல்ல, இந்தியாவில் தர்மம் சக்கரம், காலம் சக்கரம், வாழ்க்கை சக்கரம். சக்கரம் என்ற ஒன்றை இந்தியா போல வேறு எந்த தேசத்திலும் இத்தனை விதமாக மாற்றியதே கிடையாது. இந்த சக்கரத்திலிருந்து தான் ஒரு சொல் பிறந்தது, சக்கரவர்த்தி என்ற ஒரு சொல். எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறார். அர்ஜுனன் உடனடியாக என்ன பதில் தள்ளுறான் அப்படின்னா, தன் வில்லில் நாணை ஏற்றி பூமியிலிருந்து வில்லால் எய்து பூமியிலிருந்து ஒரு நீரூற்றை உருவாக்கி அந்த நீரூற்றை கரெக்டாக ஒரு நாவிலே விழ வைக்கிறான். ஒரு பார்வையற்ற தாயும் தந்தையும் 100 பிள்ளைகளை வளர்த்தார்கள், கௌரவர்கள் என்ற 100 பிள்ளைகளை உருவாக்கினார்கள் என்றால் அவர்தான் என் கிராமத்தில் இருக்கக்கூடிய பாட்டையா. என் கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயி தான் 10-20 பிள்ளைகளோடு தன்னுடைய குடும்பத்திற்குள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து அரவணைத்திருப்பார். எங்காவது ஒரு இடத்தில் திருதராசனன் என்ற அந்த பார்வை இல்லாத அந்தக ராஜா ஒரு பொறுப்பற்ற தகப்பன் என்று ஒரு வரி கிடையாது. அதில் இந்தியாவில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய 2 இதிகாசங்கள், ராமாயணம் மகாபாரதம் மாதிரியே கிரேக்கத்துக்கும் இதிகாசம் இருக்குது. அது இலியட் ஒடிசின்னு 2 கதையும் நம்ம ஊர் கதையும் வேறு வேறு கதை அல்ல. இலியட்டினுடைய கதையை நீங்கள் வெளிப்படையாக கேளுங்க. ஒருவருடைய மனைவியை ஒருத்தன் தூக்கிட்டு போயிடுறான், தூக்கிட்டு போய் ட்ராய்ங்கிற நகரத்தில் ஹெலனை வச்சுக்கிறான். ஹெலனுடைய கணவனும் அவருடைய நண்பர்களும் போய் போர் பண்ணுறாங்க. இதுவும் ராமாயணமும் வேறு கதையா என்ன? ஒளிரும் வார்த்தைகள் அப்படிங்கிற தலைப்பில் நான் இன்றைக்கி உங்கள் கூட உரையாற்றலாம்னு நினைக்கிறேன். அது என்ன ஒளிரும் வார்த்தைகள்? அச்சிடப்பட்ட வார்த்தைகள் எப்படி ஒளிரும்? ஒளிர்வதற்கு அது என்ன நட்சத்திரங்களா? அல்லது யார் மனதில் எப்படி ஒரு வார்த்தைகள் ஒளிரும் என்றால், நமக்கு தெரியும், நம்ம நிறைய இடங்களில் நீங்கள் பயணம் செய்து பார்த்தால் தெரியும், அங்கங்கே நிறைய பொன்மொழிகளை சுவர்களில் எழுதி போட்டிருப்பாங்க. அந்த வரிகளை நீங்கள் கடந்து போகும்போது பார்த்தால் கூட ஒரு நிமிடத்துக்குள்ளாடி அது உங்கள் மனதுக்கு வந்துடும். வந்ததோடு உங்கள் பயணத்தில் உங்களோட பார்வையில் கூடயே வரும். உங்கள் மனதில் அந்த சொற்கள் ஒளிரத் தொடங்கும். யாரோ ஒருவர் எப்போதோ ஒரு சிறு வயதில் உங்களை பார்த்து நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க அப்படின்னு ஒரு 3 வார்த்தைகள் சொல்லியிருந்தா அந்த வார்த்தைகள் உங்கள் மனதில் ஒளிந்துக்கிட்டே இருக்கும். நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு ஒரு சொல்லை யார் எப்போ சொன்னாலும் அந்த சொற்கள் ஒளிந்து கொண்டே தான் இருக்கும். இன்னொன்று, கணவன் மனைவியிடம் சொல்வது, காதலன் காதலியிடம் சொல்வது, பெற்றோர்கள் தன் பிள்ளைகளிடம் சொல்வது என்று பல நேரங்களில் அவர்கள் சொன்ன சொற்கள் தான் அவர்கள் கொடுத்த பெரிய பொருளை விட மதிப்பானது. அப்படின்னா சொற்கள் ஒளிரக்கூடியது. அதிலும் மனித மனம் எப்போதுமே சொற்களுக்காக ஏங்கி சொற்களை வாங்கி சொற்கள் வழியாகவே தன் வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளக்கூடியது. அதிலும் குறிப்பாக பெரிய ஞானிகளுடைய சொற்கள், இதிகாசத்தினுடைய சொற்கள், வாழ்வில் மிகப்பெரிய அனுபவங்களை பெற்றவர்களுடைய சொற்களுக்கு எளிய சொற்களை விட பலன் உண்டு. அது ஒரு மந்திரம் போன்றது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. இன்றைக்கு நான் இதிகாசத்திலிருந்து தான் உங்களுக்கு சில சொற்களை, அந்த சொல்லினுடைய வெளிச்சத்தை அறிமுகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். இதிகாசத்தை படிப்பது என்பது மிகப்பெரியது. தமிழில் மகாபாரதம் 15,000 பக்கங்கள் கொண்டதாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நாம் மகாபாரதம் பார்த்திங்கன்னா 300 பக்கத்தில் 400 பக்கத்தில் சுருக்கப்பட்டது இருக்கு இல்லையா? இல்லை. கும்பகோணம் பதிப்பு என்ற ஒரு பதிப்பு ராமானுஜாச்சாரியாரால் வெளியிடப்பட்டிருக்கிறது. சமஸ்கிருதத்திலிருந்து 1,00,000 ஸ்லோகமும் மொழிபெயர்க்கப்பட்டு 15,000 பக்கங்களால் கொண்டது அந்த மகாபாரதம். அதை ஒருவர் படிக்க வேண்டும் என்று முடிவு பண்ணால் மலை ஏறுவதைப் போல கடினமானது. இதிகாசத்தை பயிலுவது என்பது ஒரு மலையேற்றம்தான். பார்ப்பதற்கு மலை எளிதாக இருக்கும். நீங்கள் ஏறத் தொடங்கினாலும் தெரியும், உங்களுக்கு உடல் வலிமை வேண்டும், பயிற்சி வேண்டும். கொஞ்சம் தூரத்துக்கு போக போக உங்களுடைய மூச்சு விட முடியாமல் ஆகும். கடலுக்கு அடியில் செல்வதைப் போலவும் மலை ஏறுவதைப் போலவும் கடினமானது தான் இதிகாசம். ஆனால் நீங்கள் கொஞ்சமாக இதிகாசத்தை பயின்றால் என்ன கிடைக்கும் என்று தெரியும்னா, தரையிலிருந்து பார்க்கிற ஒரு காட்சி மலையின் மீது இருந்து பார்த்தால் வேறாக தெரியும். மலை ஒரே நேரத்தில் மொத்த காட்சிகளையும் உங்கள் மனதில் காட்டும். எப்போவாவது மலை உச்சிக்கு போனீங்கன்னா அப்போ தெரியும், இந்த மொத்த நகரமும் ஒரு சிறு துகள் மாதிரி அங்கங்கே சின்னதாக இருக்கும். ஒரு விமானத்திலிருந்து யாராவது இந்த நகரத்தை பார்த்தால் இந்த நகரம் அங்கங்கே சின்ன விளையாட்டு பொருட்கள் போல் இருக்கு இல்லையா? அப்போ உயரம் மேலே போக போக எல்லாமும் சிறிய பொருட்களாக மாறிடுது. இதிகாசம் இந்த மொத்த வாழ்க்கையுமே சின்ன விளையாட்டு பொருட்களை போன்றது தான் அடையாளம் காட்டுவதற்காக எழுப்பப்பட்ட பெரிய கோபுரம் உயரம்தான் அந்த இதிகாசம் என்பது. மகாபாரதம் மாதிரியான ஒரு இதிகாசத்தை பயிலும்போது ஒருவர் அதிலிருந்து வெறும் கதையை மட்டும் கற்றுக்கொள்வதில்லை,
மாறாக இந்தியாவினுடைய நினைவுகளை அத்தனையும் சேகரித்து அந்த புத்தகத்துக்குள்ளாடி இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்கிறார். இந்திய பண்பாட்டினுடைய வேர்களை, இந்திய சமூகம் அடைந்த மாற்றங்களை, இந்தியாவில் நகரங்கள் உருவான கதையை, பழங்குடி மக்களுக்கு எதிராக நடந்த அநீதியை அப்படின்னு எல்லாவற்றையும் மகாபாரதம் பேசுது. அப்படின்னா மகாபாரதம் படிப்பது, மகாபாரதத்தை ஆழ்ந்து பயில்வது என்பது ஒரு வகையில் வரலாறு படிப்பது, பண்பாட்டை படிப்பது, மெய்ஞானத்தை படிப்பது, தத்துவத்தை படிப்பது என்று எல்லா துறைகளையும் சேர்ந்த படிப்பு தான். அந்த கதை நமக்கு எல்லோருக்கும் தெரியும். புத்தகம் வழியாக அல்ல, கேள்வி ஞானத்தின் வழியாக. நீங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஒரு மகாபாரத கதையை யாராவது சொல்லி கேட்டிருப்பீங்க. குறைந்தபட்சம் அந்த கதையினுடைய மைய கதை உங்கள் எல்லோருக்குமே தெரியும். யார் பாண்டவர்கள், யார் கௌரவர்கள், அவர்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற கதை தெரியாதவர்களே இல்லை. இந்தியாவினுடைய எல்லா மாநிலத்திலும் மகாபாரதம் இருக்கிறது, மகாபாரதத்தினுடைய கதை இருக்கிறது. அந்த தெரிந்த கதையை எந்த இடத்திலிருந்து தொடங்குவது என்று சில நாட்களாகவே வச்சுட்டே இருந்தேன். எங்கிருந்து இந்த என்னுடைய உரையை தொடங்கலாம் என்று. பாண்டவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு போரிட்டு குருஷேத்திர யுத்தத்துக்கு அப்புறம் பெரிய அரசாட்சியவே மீட்டு அவர்கள் உரிமையை நிலைநாட்டிட்டாங்க. அது அல்ல மகாபாரதம். மகாபாரதத்தினுடைய 17வது காண்டம், 17வது பகுதி மகாபிரஸ்தானிகம் அப்படின்னு பேர். 18 பிரிவுகளாக மகாபாரதம் இருக்குது. அதில் 17வது பிரிவு மகாபிரஸ்தானிகம். இந்த மகாபிரஸ்தானிகம் என்ன அப்படின்னா, மன்னர்களாக மாறி பாண்டவர்கள் அரசாட்சியெல்லாம் பண்ணி முடித்து அவர்கள் வாழ்க்கை எப்படி முடியப் போகிறது என்பதை பற்றியது. அவர்கள் வாழ்க்கையினுடைய கடைசி கட்டம் தான் அந்த மகாபிரஸ்தானிகம். அந்த மகாபிரஸ்தானிகத்திற்கு அது எப்படி அந்த பருவம் தொடங்கும் அப்படின்னா, அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்ப்பதற்காக போன அர்ஜுனன் வரல. யுதிஷ்டர் காத்துக்கிட்டே இருக்கார். போன துவாரகைக்கு போன அர்ஜுனன் வரலையே, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு. 7 மாதங்களாக அவன் திரும்பி வரல. கவலைப்பட்ட யுதிஷ்டர் கேட்குறாரு, என்ன ஆயிடுச்சு அவனுக்கு? ஒருவேளை போன இடத்துல ஏதாவது ஆபத்தா? எதனால் அர்ஜுனன் திரும்பி வரலன்னு விசாரிக்கும் போது அர்ஜுனன் வந்துடுறான். அர்ஜுனனிடம் அவர் கேட்குறாரு, ஏன்பா இவ்வளோ நாள் ஆச்சு, என்னாச்சு அப்படின்னப்போ அவன் சொல்கிறான், கிருஷ்ணர் இல்லை, இப்போது கிருஷ்ணருடைய குலமும் இல்லை. எதெல்லாம் அழியாது என்று நினைத்தேனோ எல்லாமே அழிஞ்சிருச்சேன்னா இனிமேல் என்னுடைய வில்லிற்கு சக்தி இல்லை. நான் அர்ஜுனனாக இருக்கவும் முடியாது. கிருஷ்ணர் இருந்தால்தான் நான் அர்ஜுனன். இப்போ நான் வெறும் ஆளுன்னு சொல்கிறான். அங்கிருந்து அவர்கள் இனி இந்த சுகபோகங்களை எல்லாம் விட்டு இன்ப துன்பங்களை எல்லாம் அகன்று நம்ம வாழ்வினுடைய இறுதியை நோக்கி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ போகலான்னு உடனே யுதிஷ்டர் என்ன செய்கிறார்னா, மன்னருடைய கோலத்தை அகற்றி ஒரு சாதாரண பிச்சைக்காரனை போல எளிமையான உடை அணிந்து எந்த பொருளையும் சொந்தம் கொள்ளாமல் வீதியில் இறங்கி நடந்து போக தொடங்குகிறார். யார் நடந்து போக தொடங்குகிறார்? தர்மத்தினுடைய புத்திரனாக அறியப்படுகிற, வாய்மையை மட்டுமே வாழ்நாளெல்லாம் சொல்வேன் என்று சொல்லப்பட்ட யுதிஷ்டன் ஒரு சாதாரண பிச்சைக்கார கோலம் கொண்டு தன் வாழ்வினுடைய இறுதி நடைக்காக வெளியே போகிறார். அவர் போகும்போது அவர் கூட இனி இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று பீமன் போகிறான். தன்னுடைய ஆயுதத்திற்கு இனி பலன் இல்லை என்று காண்டிபத்தோடையே அர்ஜுனன் போகிறான். நகுலன் போகிறார், சகாதேவன் போகிறான். எல்லோரும் நடந்து வெளியேறி போகும்போது திரௌபதியும் பின்தொடர்ந்து போகிறார். இவர்கள் வெற்றியாளர்களாக நாம் பார்த்திருக்கிறோம். இவர்கள் போராடுபவர்களாக பார்த்திருக்கிறோம். யுத்த களத்தில் மாபெரும் யுத்த முனையில் நின்று வெற்றி அடைந்தவர்களாக இவர்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் வெளியேறி போகிற இந்த 5 பேர் தான் என் மனதில் இருக்கிற சித்திரம். எதுவுமே நிலையானதல்ல. உங்களுடைய ராஜ்யம் நிலையானதல்ல. நீங்கள் பாண்டவர்களாக இருந்தாலும் சரி, கடவுளினுடைய அருளால் பிறந்திருந்தாலும் சரி, நிலையானது அல்ல. உங்கள் வாழ்வினுடைய இறுதியை நோக்கி நீங்கள் போகும்போது எல்லாவற்றையும் துறந்து எளிய மனிதனாகத்தான் வெளியே போகிறீங்க. எளிய மனிதராக அவர்கள் வெளியே போகிறார்கள். வெளியே போக ஆரம்பிக்கும் போது அவர்கள் இலக்கில்லாமல் நடக்கிறாங்க. மலையின் மீது ஏறி பனிமலையினுடைய உயரத்திற்கு சென்று தன் உயிரை மாய்த்து கொள்ளப் போகிறார்கள். ஒரு வகையில் அவர்கள் உயிரை விடுவது என்பது விரும்பி எடுத்த முடிவு. எந்த மனிதனும் அந்த முடிவை எடுக்கவே மாட்டான். இன்னும் ஒரு நாள் நமக்கு கூடுதலாக கிடைத்து விடாதா என்ற ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. ஆனால் வாழ்ந்தது போதும், வாழ்க்கையை நாமாக முடித்து கொள்ளலாம் என்று அவர்கள் தன்னுடைய வாழ்வினுடைய முடிவை நோக்கி போகிறார்கள். பனிமலையின் மீது கடினமான பாதையில் ஏறி நடக்கிறாங்க. சிஸ்டர், அவருக்கு பின்னால் போகிறவர் பீமன், அவருக்கு பின்னால் போகிறவர் அர்ஜுனன் அப்படின்னு அவர் வரிசையாக போகும்போது கடைசியாக திரௌபதி போகிறார். பனிமலையில் நடக்க முடியல. கொஞ்ச தூரம் நடந்து களைத்து போய் அவள் பனிமலையிலிருந்து சரிந்து தன்னுடைய மரணத்தை நோக்கி விழுகிறார்.
இந்த மகாபாரதத்தில் எனக்கு ரொம்ப 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 பிடித்த காட்சி ஏதாவது ஒன்று இருக்குன்னா அதுதான். அவள் விழும்போது அவளுடைய 5 கணவர்கள், அதிலும் கூட எப்படின்னா தாயினுடைய சபதத்திற்காக 5 பேரும் அவளுடைய கணவர்களாக இருந்தார்கள். 5 பேருக்கும் அவள் குழந்தைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறாள். அவள் விழுகிற தருணத்தில் எவருமே திரும்பி பார்க்கல. ஒரே ஒருவன் மட்டும் திரும்பி பார்க்கிறான், அது பீமன். வாழ்நாளெல்லாம் அவள் விரும்பி காதலித்து தனக்கு கிடைத்த ஒப்பற்ற கணவன் என்று சொன்ன அர்ஜுனன் திரும்பி பார்க்கல, பீமன் தான் திரும்பி பார்க்கிறான். திரும்பி பார்த்து அண்ணன்ட்ட கேட்குறான், இவ்வளவு அழகாக இருந்த தியாகத்தை செய்த நம்ம 5 மனைவியாக இருந்த திரௌபதி இப்படி விழுந்து இறந்து போகிறாளே அண்ணனே, இதற்கு என்ன காரணம் இருக்கணும்னு இது ஒரு காரணம் சொல்லுகிறார். அவள் நம்ம 5 மனைவிதான், ஆனால் அர்ஜுனன் மீது சற்றே கூடுதல் அன்பு செலுத்தினாள், அதனால தான் விழுந்துட்டான்னு சொல்கிறார். அப்படின்னா ஒரு வீட்டில் எல்லோருக்கும் கிடைக்கிற அன்பை விட யாரோ ஒருவருக்கு சற்று கூடுதல் அன்பு கிடைக்கிறது. அந்த சற்று கூடுதல் அன்பு கிடைப்பது என்பது மற்றவர்களுக்கு அல்ல, உடன் இருப்பவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. என்னை விட என் தம்பிக்கு அதிக அம்மா மதிப்பு கொடுக்குறாங்க, என்னை விட என் தங்கச்சிக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது, என்னை விட என் அக்காவுக்கு முக்கியம் கிடைக்கிறது என்று ஒரு மனதில் ஒரு சின்ன மூலையில் ஒரு வேதனை இருக்குது. இது உண்மையா உண்மை இல்லையான்னு சொல்லுகிற சத்தியத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய யுதிஷ்டரே சொல்கிறார் என்னன்னா, அவள் கூடுதலாக தான் அன்பு செலுத்தினாள். அந்த குரல் பொது குரல் அல்ல, யுதிஷ்டனுடைய குரலே தான். யுதிஷ்டனுக்கே தான் அந்த ஏக்கம் இருந்திருக்கணும், என்னை நிச்சயமாக அர்ஜுனன் இடத்தில் அவள் வைத்திருக்கலை அப்படின்னு. அடுத்து நகுலன் விழுகிறான், அவனும் மரணத்தை நோக்கி விழுகிறான். அப்போ அவன் கேட்குறான், இவ்வளவு தெரிந்த ஞானவானான நகுலன் ஏன் வீழ்ந்தான் கேட்ட உடனே யுதிஷ்டர் ஒரு காரணம் சொல்கிறார், தான் அழகன் என்ற ஒரு கர்வம் அவனுக்கு, அதனால் வீழ்ந்தான் அப்படின்னு. யாராவது ஒருவருக்கு தன்னுடைய முதுமையில் கூட தான் அழகில்லை என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, முதுமைதான் உங்கள் அழகிலேயே பேரழகானது. இளமையினுடைய அழகு என்பது உருவாக்கி கொள்வது, முதுமை என்பது உங்களுக்கு இயற்கையாக கொடுக்கக்கூடிய பேரழகு சித்திரம்தான் உங்கள் முதுமை. முதுமை என்ன நடக்கும், ஒரு காய் இருக்குது, மரத்தில் இருக்குது, அந்த காய் மரத்தில் இருக்கும்போது மரத்தோடு இறுக பற்றி இருக்கும், சுவை இருக்காது, மனம் இருக்காது, கனிந்திருக்காது. ஆனால் அதே காய் கொஞ்சம் கொஞ்சமாக கனிய தொடங்கிவிட்டால் அது தான் கனியாக மாறி மிருதுவாகுவதோடு மட்டுமில்லாமல் ருசியையும் மனத்தையும் சேர்ந்து தரும். ஒரு கனியே கனியும் போது மனத்தையும் ருசியும் தருகிறது என்றால், மனிதன் கனிந்தால் அவன் எவ்வளவு ருசியுள்ளவனாக இருப்பான், எவ்வளவு மனமுள்ளவனாக இருப்பான், எவ்வளவு பேருள்ளம் கொண்டவனாக இருப்பான். அதனால்தான் முதியவர்களை வணங்குகிறோம், அதனால்தான் முதியவர்களிடம் ஆசை பெறுகிறோம். அவர்கள் கனிவு கொண்டு விட்டார்கள். கனிவு கொண்டால் என்ன நடக்கும் தெரியுமா, இனி இந்த மரம் தனக்கு தேவையில்லை என்று தானே கனிவு வந்துவிடும். இதுவரை ஒரு காயாக எந்த மரத்தோடு பற்றி இருந்ததோ அதே மரத்தை வேணாம் போப்பா, எனக்கு பூமி போதும் என்று அந்த கனி பூமியை நோக்கி வந்துடும். இப்படி முதுமையிலும் கூட தன்னை இல்லை, தன்னை சார்ந்த எல்லாவற்றையும் ஒரு பேருள்ளத்தோடு தரணுங்கிற அந்த முதுமையிலும் கூட ஒருவன் தான் அழகாக இருக்கணுங்கிறத விரும்புகிறான். பொலிவோடு, பெரும் அன்போடு, கருணையோடு, என்னை பார்ப்பவர் எல்லோருக்கும் ஒரு புன்முறுவலோடு முடிந்தவரை கொடுப்பவராக நான் இருக்கணும், அந்த அழகை நான் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறான். இங்கே நகுலனை பார்த்து யுதிஷ்டர் சொல்கிறார், அவன் அழகன் என்ற கர்வம் தான் அவன் வீழ்ச்சிக்கு காரணம் என்று. அப்படின்னா மகாபாரதம் ஒன்றை சொல்லுகிறது, நீங்கள் அழகாக இருக்கலாம், உங்கள் அழகால் பிறர் வசீகரிக்கப்படலாம், ஆனால் அந்த கர்வம் உங்கள் தலைக்கு இருந்தால் அதுதான் உங்களை கடைசியில் விழ வைக்கும். அடுத்து சகாதேவன் வர்றான், அவன் வீழ்கிறான். அண்ணா அவன் ஏன் விழுந்தான்னு கேட்கும்போது அவர் ஒரு காரணம் சொல்லுகிறார். அவன் வீழ்ந்ததுக்கு ஒரே காரணம்தான், அவன் ஞானவான் என்ற செருக்கு அவனுக்கு உண்டு, தான் அறிவாளி என்று அவனுக்கு ஒரு கர்வம் உண்டு. அறிவாளிகளுக்கே இயல்பிலேயே அந்த கர்வம் இருக்கத்தான் செய்யும், அது இருந்தால்தான் அவன் அறிவாளி. ஆனால் அந்த கர்வத்தை அவன் காட்டியிருக்கிறான், அதை இன்னொருவர் உணர செய்யும்படி காட்டியிருக்கிறான், அதனால் அவனுக்கு வீழ்ச்சி அடைகிறது. அர்ஜுனன் வழியில் காண்டீபத்தோடு வருகிறான். மரணத்தை சந்திக்கும் போதும் அர்ஜுனன் ஆயுதமற்றவனாக வருவதே இல்லை. மிகச்சிறந்த கலைஞர்கள் அவர்கள் தங்களுடைய கலையினுடைய பொருளாக இருக்கக்கூடிய வாத்திய கருவிகளை ஒருபோதும் இழக்க மாட்டார்கள். ஒரு வீணை வித்வானிடம் உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணும் என்று கேட்டால், என் விரல் வீணையின் மீது பட்டபடியே நான் உயிர் திறக்கணும்னு நினைப்பார். அப்படி ஒரு இசை கருவியை போல ஆயுதத்தை எப்போவும் காண்டீபத்தை வச்சுட்டே இருக்கிறான். அக்னி குறுக்கிட்டு சொல்லுகிறது, இது நான் கொடுத்த கொடை, இந்திரனால் அளிக்கப்பட்ட ஒரு காண்டீபத்தை இந்திரனுக்கே திருப்பி கொடு அப்படின்னு ஆயுதத்தை பறிச்சிருது.
ஆயுதம் இல்லாத ஒரு அர்ஜுனன் யார்? ஆயுதம் இல்லாவிட்டால் அர்ஜுனனுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படின்னா ஒருவருக்கு அவருடைய ஆயுதம் தான் அவருடைய சிறப்பு. அதிலும் காண்டீபத்திற்கு நிகரே இல்லை என்றால் அந்த காண்டீபத்தை அவன் துறந்து மலைக்கு மேலே போகிறான், அவனும் விழுந்து இறக்கிறான். அவனுக்கு யுதிஷ்டர் சொல்கிறார், அவன் வில்லாளி என்ற கர்வம், தனக்கு நிகர் யாருமே இல்லை என்ற கர்வம் என்று. நீங்கள் உண்மையில் நிகரற்ற வில்லாளியாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த கர்வத்தை உங்கள் தலையில் வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் வில்லுக்கு இணை இல்லை என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போதும் வேண்டாம், ஆனால் அதை சாதிக்க வேண்டுமானாலும் செய்யுங்கள்ங்கிறார். ஒவ்வொரு மரணத்திற்கும் அவரிடமே ஒரு காரணம் இருக்கிறது என்பதை யுதிஷ்டர் சொல்லிகிட்டே வரார். அதில் பீமன் விழும்போது சொல்லுகிற காரணம்தான் நண்பர்களே மிக 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 மகாபாரதத்தினுடைய அழகான இடம். பீமன் விழும்போது மரணத்தை நோக்கி விழுகிற பீமனே யுதிஷ்டனை கேட்குறான், அண்ணா நான் ஏன்னா விழுந்தேன், என் மரணத்துக்கு என்னென்ன காரணம்னப்போ அவர் சொல்லுகிறார், நீ உண்ணுவதில் விருப்பம் உள்ளவன், மிகை உண்பவன், நிறைய சாப்பிட்றதில் விருப்பம் இருப்ப. அது அல்ல நண்பர்களே, அவர் ஒரு அழகான வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது. என்னென்னா, நீ உண்ணும்போது பிறர் உண்ணாமல், பிறர் உண்ணுவதற்கு இடமில்லாமல், பிறர் விருப்பம் தெரிந்து கொள்ளாமல் நீ உண்ணுகிட்டே இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறார். நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அருகில் சாப்பிடுவதும் முக்கியம். அவருக்குரிய பங்கை நீங்கள் அவருக்கு அளித்துத்தான் ஆக வேண்டும். அவர் உணவையும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு விட்டால் அதற்கு பெயர் சாப்பிடுவதா அர்த்தம் அல்ல. அப்படின்னா பீமன் தன் பசியில் என்ன நினைப்பானா, எதையும் பகிர்ந்து கொடுக்காமல் சாப்பிடுவான். உண்மையில் வேறு எதை பகிர்ந்து கொடுப்பதையும் விட இந்த உலகில் இன்பம் எது தெரியுமா? உணவை பகிர்ந்து கொடுப்பது தான் நண்பர்களே. அதிலும் உங்கள் தட்டிலிருந்து ஒரு கவளத்தை நீங்கள் எடுத்து உங்கள் விருப்பமான யாருக்கு வேண்டுமானாலும் கொடுங்கள், அந்த உணவினுடைய சுவை ஒருபோதும் வேறெங்கும் வரவே வராது. அதனால்தான் குழந்தைய தாயிடம் இருந்து எனக்கு அந்த சாப்பாடை கொடு அப்படின்னு உன் கையால் கொடுன்னு, அதுக்கே குழந்தைக்கே கை இருக்கே. ஆனால் உணவை பகிர்ந்து தருகிற இன்பம் இருக்கு இல்லையா, அதிலும் உங்களுக்கு பிடித்தமான உணவை எல்லோரோடும் இணைந்து சாப்பிடும்போது உங்கள் மனம் அடையக்கூடிய மகிழ்ச்சியும் அந்த உணவுக்கு புதிய ஒரு சுவை உருவாவதும் வேறு எங்குமே இல்லை. அப்படி இல்லை, இருக்கிற எல்லா ஸ்வீட்டையும் நானே சாப்பிட்ருவேன், செய்து வைத்த எல்லா பலகாரங்களையும் எனக்கு மட்டும்தான் என்று ஒரு தந்தையோ அண்ணனோ சாப்பிடுவார் என்றால் அவர் வெறும் சாப்பாட்டு பிரியர் அல்ல, அவரை யாரோ ஒருவர் வெறுக்கிறார், எனக்குரிய பங்கை தர மறுக்கிறாயேன். அவன் பீமன்ட்ட அப்படி ஒரு குறை இருக்கான், அதனால் பீமன் இறக்கிறான். யுதிஷ்டர் ஒருவர் மட்டுமே வானுலகம் போகிறார், அவர் போகவில்லை. அதில் தான் இந்தியாவினுடைய ஒரு சிறப்பு இருக்குது. அவரோட ஒரு நாயும் போகிறது. அந்த நாயையும் சொர்க்கத்துக்கு அழைத்து போகிறார். சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ரதம் வருகிற போது அதில் நாயை ஏற்ற முடியாது, ஒருவர் தான் ஏற முடியும்னப்போ அப்படி அந்த பேதம் வேண்டாம், அதை ஏற்றி கொண்டு சொர்க்கத்திற்கு போவதாக இருந்தால் நான் சொர்க்கம் போகிறேன், இல்லைன்னா வேணாங்கிறார். அப்போ அந்த நாய் ஒரு உருவம் கொள்கிறது. அது யார் என்றால் அதுதான் தர்மதேவன். சத்தியத்தினுடைய அடையாளம்தான் நாய். வேறு ஏதாவது ஒரு சமூகம் நாயை இப்படி தர்மத்தினுடைய அடையாளமாக கருதி இருக்கிறதா என்ன? இல்லவே இல்லை நண்பர்களே. அதிலும் இந்த இதிகாசத்தில் 2 நாய் வருது. ஒரு நாய் சொர்க்கத்துக்கு இவருக்கு அந்த தர்மதேவனே நாயாக வர்றான். இந்த புத்தகமே தொடங்குகிற இடமும் ஒரு நாயிடமிருந்து தான் தொடங்குகிறது. இந்திரனுடைய உலகத்தை சேர்ந்த சரமை அப்படிங்கிற ஒரு நாய் பூமிக்கு இங்கே வேள்வி செய்வதற்காக வைத்திருந்த வேள்விக்கான உணவை கொஞ்சத்தை அந்த நாய் சாப்பிட்டுச்சுன்னு சொல்லி துரத்தி அனுப்புகிறாங்க. அது போய் புகார் சொல்லுது, நான் சாப்பிடவே இல்லை, என்னை அடித்து துரத்திட்டாங்க, நீதி கேளு அப்படின்னு ஒன்று. நீதி கேட்பதற்காக வானுலகத்திலேருந்து அந்த அன்னை வர்றாங்க, அதுவும் ஒரு நாய். என் பிள்ளையை அடித்து ஏன் துரத்துனீங்க, அது சாப்பிடவே இல்லையேன்னு நீதி கேட்கும்போது அப்போ தான் இந்த மகாபாரத கதையே சொல்லப்படுது. இது யாருடைய கதை, யாருடைய நாடு? பரதனுடைய நாடு, பரதனுடைய வம்சாவளியினர் எப்படியெல்லாம் ஆண்டார்கள் அப்படின்னா நீதியை ஒரு நாய் உருவமாக மாற்றி, நாய்க்கு ஒரு இடம் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடியதை ஒரு மனசாட்சியினுடைய இடமாக மாற்றி, தர்மமே ஒரு நாய் உருவக்கொண்டு உங்கள் முன்னால் செல்லும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எப்போவாது ஒரு வீதியிலோ வீட்டிலோ ஒரு நாயை பார்த்தால் இனிமேல் நீங்கள் அதை விரட்டி அடிக்க முடியுமா என்ன? அது தர்மத்தினுடைய அடையாளம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தர்மம் தான் இந்த நாய் கொண்டு வந்திருக்கிறது. தர்மம் இந்தியாவில் தொடர்ந்து பேசப்படுகிற, சத்தியத்தை விட உயர்வான ஒன்று இல்லை என்று சொல்லப்படுகிற ஒரு உயரிய அம்சம் தர்மம் தான். தர்மத்தை இந்தியாவை தான் சக்கரமாக மாற்றியது நண்பர்களே. வேறு எந்த தேசத்திலும் தர்மம் சக்கரம் அல்ல, இந்தியாவில் தர்மம் சக்கரம். காலம் சக்கரம், வாழ்க்கை சக்கரம். சக்கரம் என்ற ஒன்றை இந்தியா போல வேறு எந்த தேசத்திலும் இத்தனை விதமாக மாற்றியதே கிடையாது. அது ஏன் தர்மத்தை சக்கரமாக மாற்றியிருக்காங்கன்னா, இணையான ஆரங்கள் கொண்டது, முன் செல்லக்கூடியது,
ஒரே போல் இருக்கக்கூடியது, உருண்டோடக்கூடியது, ஓரிடத்தில் நிற்காதது. உங்கள் வாழ்க்கையை பற்றி சொன்னால் கூட வாழ்க்கை சக்கரங்கிறீங்க. உங்களுடைய உடலுக்குள்ளாடி இருக்கக்கூடியதெல்லாம் மறைந்திருக்கக்கூடிய அரூப சக்கரங்கள் வரைஞ்சிருக்கதா சொல்கிறாங்க. காலம் ஒரு சக்கரமாக ஓடுகிறதுன்னு சொல்கிறோம். அப்படின்னா சக்கரம் என்பது இந்தியாவினுடைய அழிவில்லாத ஒரு பிம்பம். தர்ம சக்கரத்தினுடைய அடையாளத்தை தான் தர்மம் இருக்கிறான். இந்த சக்கரத்திலிருந்து தான் ஒரு சொல் பிறந்தது, சக்கரவர்த்தி என்ற ஒரு சொல். நாம் சொல்லுகிறோமே ஒருவர் சக்கரவர்த்தி, அந்த சக்கரவர்த்தி என்பதால் சக்கரத்தை சுழற்றுபவர் தான் சக்கரவர்த்தி. எந்த சக்கரத்தை சுழற்றுவார் என்றால் தர்ம சக்கரத்தை சுழற்றுபவர். எவர் தர்மத்தை சக்கரமாக மாற்றி தர்ம சக்கரத்தை சுழற்றுகிறாரோ அவர்தான் தேசத்தினுடைய சக்கரவர்த்தியாக இருக்கிறார். இந்த தர்மத்தை சொல்லுவதற்காகத்தான் இவ்வளவு பெரிய இதிகாசம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இதிகாசம் சொல்லுகிறது, இந்த வாழ்க்கையில் இவ்வளவு உங்கள் உரிமைக்காக போராடுறீங்களா போராடுங்க, யுத்தம் பண்ணுறீங்களா பண்ணுங்க, எல்லாம் முடிந்து கடைசியில் உங்கள் வாழ்க்கையில் மிஞ்சப்போவது எதுவும் இல்லை. கடைசியில் சொர்க்கத்தில் ஒருவருக்குத்தான் இடம் உண்டு என்றால் நான் அல்ல, என் உடன் இருப்பவர்கள் செல்லட்டும் என்று வழிகிடுகிற மனதுதான் சத்தியத்தினுடைய உயரிய மனது. அந்த இடம் உங்களுக்கு வழங்கப்படும் என்றால் நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த நாய் கிடக்கட்டும், நம்ம ஏறி போயிடலான்னு தானே நினைப்போம். இல்லை, நாய் சொர்க்கத்தை அனுபவிக்காக ஆசைப்படுகிற விலங்கா என்ன? இல்லையே. நாய் தானே என்ற ஒரு ஏளனம் அவர்கிட்ட இருக்கா? இல்லையே. அப்படின்னா சொர்க்கத்திற்கே போகிற தர்மம் கிடைத்தாலும் கூட உங்களோடு பயணிக்கிற உங்கள் உடன் இருக்கிற மொழியற்றவர்களை கைவிடாதீர்கள் அப்படிங்கிற சத்தியத்தை சொல்வதற்குத்தான் இந்த இதிகாசம் முதன்மையாக எழுதப்பட்டிருக்கிறது. மகாபாரதத்திற்கு ஏராளமான கிளைகள் உண்டு. ஒரு பெரிய ஆலமரத்தை போல எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மரத்திற்கு அத்தனை விழுதுகள் கிளைகள் இருப்பது போல மகாபாரதத்திற்கு அவ்வளவு பெரிய கிளைகளும் விழுதுகளும் இருக்குது. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. நாம் எல்லோரும் எங்கிருந்து தொடங்குகிறது நம்ம வாழ்க்கை? கொஞ்சம் நீங்கள் இந்த அவையிலே உங்கள் கண்களை மூடி நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களில் எவராது ஒருவர் முழுமையான மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்களா? என்ன, நான் இருக்கிறேன் சார், நான் முழுமையாக மகிழ்ச்சியோடன்னு ஒருவர் கூட எந்த அவையிலும் கை உயர்த்த முடியாது. ஏனென்றால் யாரும் இங்கே மகிழ்ச்சியாக இல்லை. வசதி உள்ளவரும் மகிழ்ச்சியாக இல்லை, வசதி இல்லாதவரும் மகிழ்ச்சியாக இல்லை, அதிகாரத்தில் இருப்பவரும் மகிழ்ச்சியாக இல்லை, அதிகாரமற்றவர்களும் மகிழ்ச்சியாக இல்லை, சிறையில் இருப்பவர்களும் மகிழ்ச்சியாக இல்லை, நீதியரசர்களும் மகிழ்ச்சியாக இல்லை. மகிழ்ச்சியின்மைக்கு முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா மனிதனுடைய சுயநலம் ஏற்படுத்துகிற பெரிய விளைவு உங்கள் மகிழ்ச்சியின்மையை உருவாக்கும் என்பதுதான். இன்னொன்று, உங்கள் மகிழ்ச்சியின்மையை உலகம் அல்ல, நீங்கள் தான் முதன்மையாக உருவாக்கி கொண்டீர்கள். உங்கள் மகிழ்ச்சியின்மைக்கு முதற் காரணம் நீங்கள் செய்த தவறுகள், தெரிந்து செய்த தவறுகள் தான். மகாபாரதம் சொல்கிறது, உங்கள் மகிழ்ச்சி என்றால் என்ன என்பதை பிறர் வடிவமைத்திருக்கிறார்களே தவிர நீங்களாக அறிந்து கொள்ளவே இல்லை. நீங்களாக உங்கள் மகிழ்ச்சியை பட்டியலிட்டு பாருங்கள், அது எல்லோருக்குமான மகிழ்ச்சி. நீங்கள் தருகிற மகிழ்ச்சி என்பது உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய மகிழ்ச்சிக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது அறம், நீதி, சத்தியம். அது சார்ந்து உங்கள் மகிழ்ச்சி உருவாகிறது என்றால் அது அழியாத மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த மகிழ்ச்சியை நாம் உண்மையில் யோசித்திருக்கிறோமா, வாழ்கிறோமா என்றால் இல்லை. மகிழ்ச்சியை நீங்கள் முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா, முன்னாடி ஒருவருடைய தோற்றத்தை பார்த்தாலே தெரியும், அவருடைய தோற்றத்திலே ஒரு கம்பீரம் இருக்கும். பொதுவாக பழைய சிலைகள் எல்லாம் பாருங்கள், தமிழர்கள் 6 அடி 6.5 அடி உயரத்தில் இருந்திருக்கிறாங்க. ஆளே சின்னதாகிட்டான். ஆள் சின்னதாகவே பரவாயில்ல, அவருடைய மனம் ரொம்ப சின்னதாக மாறிடுச்சு. ஆணும் பெண்ணும் தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, உருவத்தில் ரொம்ப சின்னதாகிட்டாங்க. தமிழ் பெண்களுக்கான அந்த கம்பீரத்தை பழைய சிற்பங்களில் பார்த்தால் தெரிகிறது. எவ்வளவு அழகான உடற்கட்டோடு, எவ்வளவு கம்பீரமான முகத்தோடு, எவ்வளவு துல்லியமான திருத்தமான புருவங்களோடு அந்த முகங்கள் இருந்திருக்கிறது என்று. இன்றைக்கு அந்த உடல் அப்படியே நொய்ந்து போன பெண்களாக வேலைக்கு போகிறாங்க, பரபரப்பாக இருக்காங்க, வீட்டை பார்த்துக்கிறாங்க, படிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஒரு வெளிரிய மலரை போல மாறிட்டாங்க. ஆண்களும் அப்படி தான். அப்படின்னா இந்த வாழ்க்கை உங்களை உண்மையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அனலுக்கு பக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய மலரை போல உங்கள் இயல்பிலிருந்து உங்களை மாற்றிக்கிட்டே இருக்குது. உங்களுடைய உண்மையான சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறப்படுத்திகிட்டே இருக்குது. அப்போ உங்கள் உண்மையான சந்தோஷத்தை தேடி நீங்கள் சென்றடைய வேண்டியதும் கண்டுபிடிக்க வேண்டியதும் பின்பற்ற வேண்டியதும் நீங்களே செய்ய வேண்டிய பணி. அதை செய்வதற்கு என்ன செய்யணும்? சாந்தி பருவம் என்று இந்த மகாபாரதத்தில் ஒரு பருவம் இருக்கிறது. 2 பகுதிகளை கொண்ட பருவம் அது. அதில் தான் பீஷ்மர் யுத்த களத்தில் அம்பு படுக்கையில் விழுந்து இன்னும் நான் விரும்புகிற நேரம்தான் மரணம் அடைவேன் என்று அம்பு படுக்கையில் இருக்கிறார். அங்கே அவர் ஞானத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து தருவதற்காக எல்லோருக்கும் ஞான கேள்விகளுக்கு பதில் சொல்கிறார்.
அப்போது பீஷ்மருக்கு தண்ணீர் தாகம் எடுக்கிறது. தண்ணீர் வேணும்னு கேட்குறாரு. யாராவது நம்மள ஒரு பீஷ்மர் தண்ணீர் வேணும்னு கேட்டால் என்ன பண்ணுவோம்? ஓடி போய் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வந்து கொடுப்போம். இல்லாவிட்டால் அவருக்கு பழரசமோ அவருக்கு விருப்பமான ஏதேனும் ஒரு பானமோ கொண்டு வந்து கொடுப்போம். ஆனால் அவர் அதை கேட்டது அர்ஜுனனிடம், எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறார். அர்ஜுனன் உடனடியாக என்ன பதில் தள்ளுறான் அப்படின்னா, தன் வில்லில் நாணை ஏற்றி பூமியிலிருந்து வில்லால் எய்து பூமியிலிருந்து ஒரு நீரூற்றை உருவாக்கி அந்த நீரூற்றை கரெக்டாக அவர் நாவிலே விழ வைக்கிறான். அப்படின்னா மனிதனுடைய கை தொடாத தண்ணீர் தான் உங்கள் தாகத்தை தீர்க்குமே தவிர யாரோ கொடுக்குற ஒரு போத்தல் தண்ணீர் அல்ல, ஒரு குவளை தண்ணீர் அல்ல. இன்னொன்று, ஒரு வீரனுக்கு அழகு என்ன என்றால், அந்த வீரன் தன்னுடைய வீரத்தால் ஒரு தண்ணீரை உருவாக்கி உங்களை பருக வைப்பான். அர்ஜுனனுடைய அவன் காண்டிபத்தை வைத்து வந்த வென்ற வீரம் அல்ல. என்னை வசீகரிக்கக்கூடிய இடம் என்னன்னா, அவனுடைய வில் பூமியிலிருந்து நீரை உருவாக்கி பீஷ்மருக்கு கொடுக்குது இல்லையா? உண்மையில் அது வெறும் அர்ஜுனன் பீஷ்மருக்கு செலுத்திய ஒரு காணிக்கை மட்டுமல்ல. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வில் திறத்தை கொண்டு நம் முன்னோர்களுக்கு இது போன்ற ஒரு மனித கைப்படாத நீரை வழங்கணும். வழங்கினால்தான் நீங்கள் அவர்களுக்கு உண்மையில் இன்னொரு மறைவான ஒரு கருத்தும் அதில் இருக்குது. அவர் கங்கையினுடைய மைந்தன். கங்கை பூமிக்கு அடியில் இருக்கிறது. இவர் தன்னுடைய தாயையே மகனை சந்திக்க வைக்கிறார். அந்த வழியில் வரக்கூடிய நீரூற்று கங்கையே தான். கங்கையே பூமிக்கு வெளியில் வந்து பீஷ்மரினுடைய நாவில் திரும்பப்படுகிறது அப்படின்னு. இதிகாசம் உண்மையில் யோசித்தால் ஒரு சாதாரணமாக ஒரு எழுத்தாளரோ ஒரு கவிஞரோ கற்பனையால் ஒரு குறிப்பிட்ட உச்சத்தை அடைந்திட முடியும், எழுதிட முடியும். ஆனால் இது பலவேறு உச்சங்களை கொண்டதுங்கிறதுனால மனித மனதினுடைய இத்தனை பக்கங்களை எப்படி ஒருவரால் எழுதியிருக்க முடியும்? ஒரு வியாசர் அல்ல, 100 வியாசருடைய கரங்கள் சேர்ந்து எழுதியிருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படின்னா அந்த இதிகாசத்தில் இது போன்ற காவிய தருணங்கள் இருக்குது. அந்த தருணங்களை நம்ம நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒரு காட்சி யாராவது உங்கள் வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நிகழுமா என்றால் நிகழாது. ஆனால் படிக்கும்போது அது நம்மளை மெய்சில் இருக்க வைக்கிறது. என்னென்னா, இவ்வளோ ஒரு அழகான தருணம். இந்த தருணத்தில் நாம் எப்படி ஒரு காட்சியை பார்க்கிறோம். பார்ப்பதோடு அந்த நீரை பீஷ்மர் குடிக்கும்போது நமக்கே உண்மையில் ஒரு மகிழ்ச்சியை உருவாகுது. மகாபாரதத்தில் அங்கங்கே இந்த மாதிரியான ஒரு அற்புதமான தருணங்கள், அற்புதமான இடங்கள் இருக்குது. குறிப்பாக எல்லோருடைய பிறப்பிலிருந்து தான் மகாபாரதம் தொடங்குகிறது. அது நமக்கு ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறது. என்னன்னா, எவர் பிறப்பும் இங்கே இயல்பானது அல்ல. யாரோ ஒருவருடைய வேண்டுதல், யாரோ ஒருவருடைய பிரார்த்தனை, எத்தனையோ கோவில்களில் ஏறி இறங்கி அவர்கள் செய்த பலன் எல்லாமும் சேர்ந்து தான் ஒரு குழந்தையாக இருக்குது. அதுவும் கூட அவர்கள் விரும்பிய குழந்தை. ஒருத்தருக்கு எனக்கு பையன் வேணும்னு வச்சுருந்துருப்பார், பையன் பிறக்காமல் போய் 8 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பையன் பிறந்திருப்பான். அல்லது பொண்ணு வேணும்னு வச்சுருந்துருப்பார், பொண்ணு இல்லாமல் போய். அப்போ ஒவ்வொரு பிறப்பும் இந்த உலகிற்கு வரக்கூடிய ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லுது. அந்த அதிசயத்தை எந்த வழியாகலாம் மகாபாரதம் வெளிப்படுத்துகிறது என்றால், கடவுளினுடைய பிரதிநிதிகளாக மனிதர்கள் தோன்றுகிறார்கள். இன்னொரு பக்கம் மனிதர்களே ஒரு பெரும் குடும்பத்தை போல இருக்காங்க. பாண்டவர்கள் 5 பேர் 5 தெய்வங்களினுடைய பிள்ளைகளாக பிறக்கிறார்கள். அவர்கள் அல்ல எனக்கு பிடித்தமானவர்கள். ஒரு பார்வையற்ற தாயும் தந்தையும் 100 பிள்ளைகளை வளர்த்தார்கள். கௌரவர்கள் என்ற 100 பிள்ளைகளை உருவாக்கினார்கள் என்றால் அவர்தான் என் கிராமத்தில் இருக்கக்கூடிய பாட்டையார். என் கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயி தான் 10-20 பிள்ளைகளோடு தன்னுடைய குடும்பத்திற்குள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து அரவணைத்திருப்பார். எங்காவது ஒரு இடத்தில் திருதராஷ்டிரன் என்ற அந்த பார்வை இல்லாத அந்தக ராஜா ஒரு பொறுப்பற்ற தகப்பன் என்று ஒரு வரி கிடையாது அதில். அப்படின்னா அவர் தன்னுடைய 100 பிள்ளைகளையும் சரியாகத்தான் வளர்த்திருக்கிறார். ஒரே ஒரு பிள்ளை அவனுடைய சொந்த தவறால், சொந்த பலகீனத்தால் அவன் ஏற்படுத்திய பிரச்சனை 100 பேரையும் பாதிக்கிறது. அந்த 100 பேர் அல்ல, அதில் ஒரு பெண் இருக்கிறாள். நாம் எப்போ கௌரவர்களை பற்றி நினைக்கும் போதும் ஆண்கள் பெயர்களை மட்டுமே சொல்லுகிறோமே தவிர, அந்த 100இல் ஒருவர் துஷலை என்ற ஒரு பெண் இருக்கிறாள். அவளுக்கு அத்தனை அண்ணன்மார் இருக்கிறார்கள். அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு அண்ணன் இருந்தாலே அந்த பொண்ணு பெருமைப்பட்டுக்கலாம். என்னென்னா, எனக்கு எல்லாமே எங்கள் அண்ணன் வாங்கி தருவான் அப்படின்னு. உங்களுக்கு 99 அண்ணன்கள் இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? அவளுக்கு திருமணம் நடக்கிறது. திருமணம் நடக்கும்போது அந்த தங்கையுடைய மாப்பிள்ளை சொல்கிறான், எனக்கு 99 மச்சனமாக இருக்கிறாங்க அப்படின்னு. எங்கள் ஊரில் எல்லாம் சொல்லுவார்கள், ஒரு மச்சனை இருந்தாலே மச்சனை நம்பி மலை ஏறலாம் என்று சொல்லுவார்கள். அப்படின்னா ஒருத்தனுக்கு 99 மைத்துனன் இருக்கிறான் என்றால் அவன் பெருமைக்குரிய மாப்பிள்ளையாக இருப்பான். கௌரவர்கள் மீது எங்கேயுமே மகாபாரதம் அவர்கள் தீவினையினுடைய அடையாளமாக,
மோசமானவர்களாக எதிர்மறையான சிந்தனை கொண்டவர்களாக அல்ல. அவர்கள் செய்கிற செயல், அந்த செயலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள், அவர்கள் தன்னுடைய சுய கர்வத்தாலும் வீழ்ச்சியை நோக்கி அவர்களாக முன்னகர்ந்து செல்வதாலும் தான் வீழ்கிறார்கள்னு சொல்லுகிறது. மகாபாரதம் முழுவதும் பார்த்தால் மிகச்சிறந்த நட்புக்கு அடையாளமாக யாராவது 2 பேரை சொல்ல முடியும் என்றால் துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் இருக்கிற நட்பு தான் இருக்கிறது. மிக மோசமான மனிதனாக கருதப்படக்கூடிய துரியோதனன் தான் நட்பில் போற்றுதலுக்குரிய நண்பனாக இருக்கிறான். யாரே எவரனே தெரியாத ஒரு கர்ணனை ஒரு சபை அவமதிக்கும் போது, நான் இருக்கிறேன், நான் உன்னை அரசனாக்குகிறேன் என்று ஒரு குரல் எழுகிறது என்றால் இதை விட நட்புக்கு வேறு என்ன அடையாளம் வேணும்? அந்த துரியோதனனை எனக்கும் பிடிக்கும். துரியோதனனை பிடிக்காத இடங்கள் வேறு. ஆனால் ஏதோ ஒரு சபை ஒருவனை நிராகரித்து பிறப்பின் காரணமாக உனக்கு அந்த அதிகதை இல்லை என்று வெளியேற்றும் போது, பிறப்பல்ல உன்னை தீர்மானிப்பது, நான் உன்னை உயர்த்துகிறேன் என்று ஒரு கரம் உயர்த்தும் என்றால் அது போற்றுதலுக்குரிய கரம்தான். அது என்ன செய்யறான்? உடனே அங்கத நாட்டுக்கு அரசனாக்கிறான். அங்கத நாட்டுக்கு அரசனாக்குவதோடு அவன் சொல்லுகிறான், இனி அரசனோடு சண்டையிடலாம் இல்லையா, இப்போது அர்ஜுனனோடு சண்டையிடுறதுக்கு சொல்லு அப்படின்னு. அந்த குருக்களாக இருக்கக்கூடிய கிருபாச்சாரியாரும் துரோணாச்சாரியாரும் தான் சொல்கிறாங்க, அவன் உயர்த்தப்பட்டவனே தவிர பிறப்பால் உயர்ந்தவன் அல்ல. பிறப்பாலேயே அவன் சத்திரியனாக இருக்கணும், வில்வித்தை கற்றிருக்கணும், அவன்தான் அர்ஜுனனோடு போட்டுவிட முடியுங்கிறாங்க. இது வெறும் வில்வித்தையுடைய பாடம் அல்ல நண்பர்களே. இந்திய சமூகம் எத்தனை பேருக்கு எத்தனை பொய் காரணங்களை சொல்லி அவர்களை கல்வி கற்க விடாமல் தடுத்திருக்கிறது என்பதனுடைய அடையாளம் அது. எவ்வளவு திறமைசாலிகள் இது போன்று ஏதேனும் ஒரு அடையாளத்தை சொல்லி சபை ஏற விடாமல், அங்கீகரிக்க விடாமல், பொது மேடைகளில் தோன்ற விடாமல் செய்திருக்கிறார்கள் என்ற வரலாற்று உண்மையைத்தான் இந்த நிகழ்வு காட்டுகிறது. அங்கே மௌனமாக அமர்ந்தவன் கர்ணன் அல்ல, நீங்களும் நானும் தான் அமர்ந்தோம். நம் மூதாதையர்கள் தான் அங்கே அமர்ந்தார்கள். நீ உன் பிறப்பால் யாரோ அந்த வேலையை மட்டும் செய்ப்பா, நீ படித்து நீ வில்லேந்தி நீ ஒரு சத்திரியனோடு வில்லுக்கு நிகராக போட்டியிடக்கூடாது என்று எந்த தர்மம் சொன்னது? அதையே துரியோதனன் கேட்கிறான், கர்ணன் முன்னாடியே கேட்கிறான். இதே வித்தையை போற்றுகிற குருக்கராக இருக்கிற நீங்கள் இருவரும் சத்திரியர்கள் இல்லையே என்று கேட்கிறான். நீங்கள் சத்திரிய குருக்கள் தான், நீங்கள் பிறப்பால் சத்திரியரா என்ன? இல்லையே. ஆனால் நீங்கள் வில்வித்தை கற்றுக்கொண்டு குருக்களாக மாறும்போது யாரோ ஒரு கர்ணன் வில்வித்தை கற்றுக்கொண்டு போட்டியிடலாமே என்றால் அது கூடாது என்றதோடு அவர்கள் சொல்கிறார்கள், குருவை கேள்வி கேட்கக்கூடாது. நாம் முதல்ல செய்ய வேண்டிய ஏதாவது ஒரு காரியம் இருக்குன்னா குருவிடம்தான் கேள்வி கேட்க வேண்டும். நல்ல குரு என்ன செய்வார் என்றால் தன் மீது சுட்டப்படுகிற விரலை அவனை நோக்கியே திருப்புவார். இந்த கேள்வி எனக்கான கேள்வி அல்ல நண்பர்களே, நீ கேட்க வேண்டிய நபர் யார் என்று திருப்புவார். எதனால் உனக்கு இந்த கேள்வி உருவானது என்று சொல்லித் தருவார். அப்படின்னா நட்பினுடைய அடையாளமாக ஒரு கர்ணனை உயர்த்துகிறான். வாழ்நாளெல்லாம் அவமானங்களை பட்டு அவமானத்தாலேயே விளைந்து அவமானத்தை ஒவ்வொரு முனையிலும் சந்தித்த ஒரே வெற்றியாளன் யாரென்றால் கர்ணன் தான். ஏன்னா கர்ணனுக்கு எதுவுமே எளிதாக கிடைக்கல. பல நேரங்களில் கர்ணனை நாம் வாசிக்கும் போது நம்மில் ஒரு பாதியை நாம் பார்க்க முடியும். ஏன்னா கர்ணனுக்கு நடந்தது உங்களுக்கு ஏதேனும் ஒரு இடத்தில் நடந்திருக்கும். உங்கள் பிறப்பால் துரத்தப்பட்டிருப்பீங்க, அங்கீகாரமின்மையால் துரத்தப்பட்டிருப்பீங்க. அரசனான பின்னாலும் கூட பீஷ்மராலேயே அவர் வஞ்சிக்கப்படுகிறார். உனக்கு படை தலைமை கிடையாது, நீ படை வீரர்களோடு ஒருவனாக போய் படையில் சண்டையிடலாமே தவிர படை தளபதியாக முடியாது என்று அவரை விரட்டுகிறார். அப்படின்னா நல்லா தெரியுது, தொடர்ந்து அவமானத்தை சந்தித்த கர்ணன் எல்லாவற்றுக்கும் ஒரே பதில் சொல்லுகிறான். அது தன்னுடைய வில்லால் பதில் சொல்லுகிறான். அறிவிக்கலை, சவால் விடலை, எதையுமே சொல்லலை. ஒரு நாள் யுத்தம், பீஷ்மர் இல்லாத ஒரே ஒரு நாள் யுத்தம் மகாபாரதத்தில் கர்ணன் யார் என்பதை உலகத்துக்கு சொல்லுகிறது. ஒருவேளை கர்ணன் அந்த தாயிடம் கொடுத்த சத்தியத்தை மட்டும் கொடுக்காமல் இருந்திருந்தால் கர்ணன் வென்றிருப்பான். மகாபாரதம் எல்லாவற்றையும் சமநிலையோடு சம அக்கறையோடு ஒவ்வொருவருக்கும் என்ன கிடைத்தது என்ன கிடைக்கவில்லை ஏன் கிடைத்தது என்பதை சமமாக வைத்து சமமாக பார்த்து சமமாக ஆராய்ந்து சொல்லுவதோடு எல்லாவற்றினுடைய பிரச்சனையும் பேசுகிறது. கல்வி யாருக்கு அங்கீகரிக்கப்பட்டது, யாருக்கு கிடைக்கல, யாருக்கு அரசு கிடைத்தது, யாருக்கு அரசு கிடைக்கல, யார் எந்த தர்மத்தை மேற்கொள்ள வேண்டும், அந்த தர்மத்தை அவர் மேற்கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும், எல்லாவற்றுக்கும் கிளைக்கதைன்னு சொல்லிகிட்டே இருக்கு. மகா பெரிய வீரர்களான பாண்டவர்களும் கூட அஞ்ஞானவாசத்தில் தன்னுடைய எல்லா ஆயுதங்களையும் மறைத்து வைத்துவிட்டு சாமானியர்களாக உருமாறியவர்களாக தன்னுடைய எல்லா வித்தைகளையும் மறந்தவர்களாக வாழ்கிறார்கள்.
அது நமக்கு ஒரு பாடத்தை சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஏதேனும் ஒரு சில ஆண்டுகள் அஞ்ஞான வாசம் வரத்தான் செய்யும். அந்த நாட்களில் நீங்கள் உங்களுடைய சுய அடையாளத்தை மறந்து, உங்கள் ஆயுதங்களை மறந்து, உங்கள் தோற்றத்தை மறைத்து கொண்டு வேறு ஆளாக வாழ வேண்டிய கட்டாயம்தான் இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கு தெரியும், அவர்கள் இந்த அஞ்ஞான வாசத்தை அனுபவித்திருப்பார்கள். நன்றாக போய்கொண்டிருந்த தொழில் ஏதேனும் ஒரு சிறு தடர் வந்து வெளியே போய் தான் யார் என்று சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு அவர்களுக்கு வாழ்க்கை நெருக்கடி உருவாகிவிடும். அந்த நேரங்களில் எல்லாம் அவர்கள் சிறு பணிகள் செய்து கொண்டு, என்ன பணி செய்கிறார்? அவ்வளவு பெரிய ஞானவானான யுதிஷ்டன் வெத்தலை மடித்து தரக்கூடியவராக மாறுகிறார். அவ்வளவு பெரிய வில்வித்தை தரக்கூடியவர் நடனம் கற்பிக்கக்கூடிய பெண்ணாக மாறுகிறார். அப்படின்னா உங்கள் அடையாளங்களை எல்லாம் விட்டு நீங்கள் கொஞ்ச காலம் அஞ்ஞான வாசத்தில் வாழத்தான் வேண்டும். ஆனால் அஞ்ஞான வாசம் முடிகிற நாளில் உங்கள் ஆயுதம் உங்கள் கைக்கே வரும், உங்கள் போர் உங்களுக்குரியதாகவே மாறும், எல்லோரும் வென்றார்கள். அப்படின்னா நமக்கு அது ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. என்ன அப்படின்னா, உங்கள் அஞ்ஞான வாசம் தற்காலிகமானது. இப்போது நீங்கள் மனச்சோர்வு கொள்ள வேண்டாம், இந்த அடையாளத்தை கண்டு கணிக்க வேண்டாம். மாறுவேடத்தில் நீங்கள் ஏதோ இன்னொரு தேசத்தில் வேறு அடையாளத்தில் வாழ்ந்தால் கூட பிரச்சனைகள் உங்களை விடாது, அங்கும் பிரச்சனை. அந்த அடையாளத்தை கொண்டும் வாழ முடியாது. அப்போ மகாபாரதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இது எல்லாமும் உங்களுக்கு உங்களுடைய முழு திறனை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்திற்கு காத்திருப்பது தான். நீங்கள் வெல்வீர்கள். எப்போது வெல்வீர்கள்? களம் தயாராகும் அன்று வெல்வீர்கள், அதுவரை காத்திருங்கிறாங்க. அப்போ ஒரு இதிகாசத்தை பயிலுகிறவர்கள் வெறும் கதையை படித்து, வெறும் கதையை மனப்பாடம் செய்து கொண்டு, அல்லது அந்த கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு போனால் அது ஒரு வகை வாசிப்பு. இன்று நாம் நம் வாழ்க்கையில் காணக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் அங்கேயே விடை தேடினால் விடை இருக்கிறதா என்றால் விடை இருக்கிறது. இன்று நமக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதிலும் குறிப்பாக முதுமையை எய்தியவர்களுக்கு பலருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, நினைவு மறந்து விடுகிறது, நினைவு இல்லாமல் போயிடுது. சிலருக்கெல்லாம் நினைவு அழிந்து தன் சொந்த பிள்ளைகளை அடையாளம் தெரியாதவர்களாக போயிடுறாங்க. அதை மீட்பதற்காக மருத்துவமனை புதிய புதிய மருத்துவ உபகரணங்களை கொண்டு, மருந்துகளை கொண்டு உங்களுடைய நினைவை மீட்க பார்க்கிறது. நினைவு மறத்தலை மகாபாரதம் பேசுகிறது என்றால் பேசுகிறது. யாருக்கெல்லாம் நினைவு மறந்திருக்கிறது? தீர்த்தாடனம் செல்கிறார் அர்ஜுனன். எதுக்காக போகிறார் அப்படின்னா, பஞ்ச பாண்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட விதி இருந்தது. இவர்கள் எவர் பாஞ்சாலியோடு இருக்கிறார்களோ அப்போது அவர்களுடைய செருப்பு அந்த வீட்டினுடைய வெளியே இருக்கும். இதை வைத்துக்கொண்டு ஒருவருக்கு தெரியும், அண்ணனோ தம்பியோ உள்ளே இருக்கிறாங்க, நம்ம போகக்கூடாதுன்னு. யுதிஷ்டர் அப்படி திரௌபதியோடு இருக்கும்போது அர்ஜுனன் ஒரு நாள் போயிடுறான். போனால் யுதிஷ்டர் திரௌபதியோடு பேசி கொண்டிருக்கிறார். அண்ணா, தவறுதலாக வந்துட்டேன். நம்முடைய ஒப்பந்தத்தின்படி யார் உள்ளே சகோதரர்கள் ஒருவர் இருந்தாலும் இன்னொருவர் வரக்கூடாது, இந்த தவறை மன்னிக்கக்கூடாது, அதனால் நானாக ஒரு தீர்த்தாடனம் போகிறேன்னு போகிறான். அவன் போகிற நேரத்தில் அவன் கிருஷ்ணரிடம் போய் ஆசி கேட்கிறான். கிருஷ்ணர் அவனுக்கு ஒரு ஆசி தருகிறார். கல்யாணம் நடக்கட்டும்னு ஆசி கொடுக்கிறார். அவன் சொல்கிறான், நான் தீர்த்தாடனம் போகிறேன், புனித யாத்திரை போகிறேன், எனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு. நடக்கணும்னு இருந்தால் நடக்கும் அப்படிங்கிறார். அவனுக்கு 2 திருமணங்கள் அவனுடைய தீர்த்த யாத்திரையின் போது நடக்கிறது. மணிப்பூரை சேர்ந்த சித்ராங்கதை அப்படிங்கிற பெண்ணை அவன் திருமணம் செய்கிறான். அவள் மணிப்பூரினுடைய அழகி, பெரிய இளவரசி. மணிப்பூருக்கு இவன் திக்விஜயம் செய்த காலத்தில் அவளை காதலித்து அவளோடு திருமணம் செய்து கொண்டு அவளுடைய கணவனாக இருக்கிறான். அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது, பப்ருவாகனன் அப்படின்னு பேர். இப்போ கூட நீங்கள் அஸ்ஸாமுக்கு போனீங்கன்னா அந்த பப்ருவாகனனுக்கு கோவில் இருப்பதை பார்க்கலாம். இன்னொரு பெண்ணையும் பார்க்கிறார், உலுபி அப்படின்னு பேர். ஒரு நாக கன்னிகை, அவள் நாகலோகத்தை சேர்ந்த பெண். இந்த 2 பேரையும் பார்த்து 2 பேரோடும் பழகி இருவரோடும் வாழ்ந்த அர்ஜுனனுக்கு திடீர்னு நினைவு இழப்பு இல்லாமல் போயிடுது, மறந்து போயிடுது, எதுவுமே இல்லாமல். என்ன மறந்து போயிடுது அப்படின்னா, அந்த பெண்களை தான் காதலித்தோம், பழகினோம், அவர்களோடு வாழ்ந்தோங்கிற நினைவே இல்லாமல் போய் சுபத்ராவை தேடி இங்கே வந்துடுறான். இவனுக்கு தெரியலை, பப்ருவாகனன் பின்னால் அவனோடு சண்டையிடும் போது அவன் தன் சொந்த பிள்ளையோடு தான் சண்டையிடுகிறான்னு தெரியல. அப்படின்னா மகாபாரதம் நினைவு மறத்தலை மனிதனுடைய இயல்புகளாக அல்ல, மனிதனுக்கு இப்படியான ஒரு நிலையும் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லுது. நமக்கு நிறைய பேருக்கு நம்ம காலகட்டத்தில் என்னென்னா, சொந்த மனைவி மக்களே நினைவுக்கு வரமாட்டேங்கிறாங்க, அது வேறு பிரச்சனை. இது நினைவு மறத்தல் இல்லை. ஆனால் பப்ருவாகனனுடைய கதையில் அது ஆண்டுதோறும் அந்த விழாவை நான் பார்த்திருக்கிறேன், கவுஹாத்தியில் நடக்கு. அங்கே போய் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், அந்த பப்ருவாகனன் அர்ஜுனனை வெல்கிறான். இந்த அர்ஜுனனுடைய தீர்த்தாடனம்னு சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு ஊராக போகிற இந்த பயணத்தின் இடையில்தான் இன்று இருக்கக்கூடிய அத்தனை புனித இடங்களும் சேர்க்கப்பட்டிருக்கு.
ராமேஸ்வரத்துக்கு வந்தான், மதுரைக்கு வந்தான், அல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு எல்லா கதைகளும் இந்த தீர்த்த யாத்திரைக்கு இடையில் தான் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா மகாபாரதம் பேசுகிற கருப்பொருட்கள் அது தன் காலகட்டத்தை சேர்ந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடியோ எப்போ எழுதப்பட்டது இன்னும் துல்லியமான கால கணக்கு இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்தை சேர்ந்த விஷயத்தை மட்டும் மகாபாரதம் எழுதலை. மாறாக அந்த காலகட்டத்தில் நடந்த சில குறிப்பிட்ட விஷயங்களையும் சொல்கிறது, எல்லா காலத்துக்கும் பொருத்தமான ஒன்றையும் சொல்கிறது. அந்த எல்லா காலத்துக்கும் பொருத்தமாக இருப்பது தான் நீதி உணர்வு, தர்மம், சத்தியம் என்ற ஒன்று. சட்டம் மாறிக்கொண்டே இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய சட்டம் அமெரிக்காவுக்கு சென்றால் அமெரிக்க சட்டமாக மாறாது. அமெரிக்காவிற்கு வேறு சட்டம், ஒவ்வொரு நாட்டிற்கும் சட்டம் வேறு. ஆனால் தர்மம் வேறு தர்மம் அல்ல. இந்தியாவிற்கு ஒரு தர்மம், அமெரிக்காவிற்கு தர்மம் என்றெல்லாம் இல்லை. இங்கே என்ன தர்மமோ அது சர்வதேசத்துக்கும் உரிய தர்மம் தான். அதிலும் தர்மத்திற்கு இத்தனை சாத்திரங்களை உருவாக்கி இந்த தர்மத்தை அறமாக மாற்றி இந்த தர்மத்தை எப்படி நாம் பயில வேண்டும் என்று எல்லோருக்கும் தர்மத்தினுடைய உபதேசங்களை செய்த ஒரு நாடு தான் இந்தியா. இந்தியாவில் தான் இவ்வளவு தர்ம சாஸ்திரங்கள் இருக்குது. புத்தருடைய முதல் உரையே தர்மத்தை குறித்த உரை தான். புத்தர் உரையாற்றுகிற அதிலும் சாரநாத்தில் பேசின அந்த முதல் உரை தர்ம சக்கரத்தை சுழற்றுவதை பற்றியது தான் அவருடைய முதல் உரை. அவர் தர்மத்தினுடைய அடையாளமாகத்தான் தன்னுடைய வாழ்வையே சொல்லுகிறார். அப்படின்னா தர்மம் எல்லா இந்திய சமயங்களாலும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட, பொதுவாக பின்பற்றப்பட்ட மாறாத உண்மைகளினுடைய அடையாளமாக சொல்லுது. தர்மத்தில் சில தர்மங்களெல்லாம் கைவிடப்படலாம், ஆனால் இல்லாமல் போய்விடாது, மறைந்து விடாது. அது மீண்டும் தன்னுடைய பொலிவோடு, மீண்டும் அறத்தோடு, மீண்டும் உத்வேகத்தோடு வருங்கிறத சொல்லுது. நான் இடக்கை என்ற ஒரு நாவல் எழுதினேன். அந்த நாவல் எழுதும்போது அந்த நாவலுக்காக நீதி சாஸ்திரங்களை எல்லாம் படித்தேன். இந்தியாவில் நீதி எப்படி வழங்கப்பட்டிருக்கிறது, நீதி யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, யார் வழங்கினார்கள், எப்படியெல்லாம் நீதி வழங்கினார்கள் என்று வியப்பாக இருந்தது. என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு இன்று இருக்கக்கூடிய நீதி முழுவதும் பிரிட்டிஷ்காரர்களால் உருவாக்கிய நீதிமுறை. நம்முடைய சொந்த நீதிமுறை என்றால் ஒவ்வொரு மண்ணும் அந்த மண்ணுக்கான ஒரு நீதி சாஸ்திரங்களையும் நீதிமுறையையும் நீதி பரிபாலனத்தையும் செய்திருக்கிறது. அதில் சில உயர்வான விஷயங்கள் இருக்கிறது. அந்த உயர்வான விஷயங்கள் எல்லாம் இன்றும் நடைமுறையில் மக்களிடம் இருக்குது. அது எந்த சாஸ்திரத்திலும் எந்த சட்ட புத்தகத்திலும் எழுதப்படவில்லை. அதனால் இந்தியர்கள் நிறைய பிரச்சனைகளை என்ன செய்வாங்கன்னா, பேசி தீர்த்துக்கலான்னு முதல்ல முடிவுக்கு வருவாங்க. அவர்களாக பேசி தீர்ப்பார்கள். பேசி தீர்ப்பதற்கு அவர்களால் முடியாவிட்டால் அப்படி பேசி தீர்க்கக்கூடிய மனிதரை கண்டுபிடிப்பார்கள், அவர் வழி பேசுவார்கள். அவரால் முடியாவிட்டால் இன்னொருவரை கூட்டு வரார்கள். நீதிமன்றத்திற்கு சென்று வழக்காடாமலேயே நீதியை பெற முடியுமா என்றால் இந்தியர்கள் அதிகம் அதில் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் நீதிக்கு போக மாட்டாங்க. ஒரு பிரிட்டிஷ் நீதி அரசரனுடைய வாழ்க்கை குறிப்பில் ஒன்று படித்தேன். 100 வருடங்களுக்கு முன்பாக இந்தியாவில் ஏறேனும் ஒருவர் நீதிமன்றத்துக்கு சென்று ஒரு சாட்சி கூண்டில் ஏறினால் அந்த சாட்சி கூண்டில் இருப்பவர் பொய் தான் சொல்கிறாருன்னு பிரிட்டிஷ் ஜட்ஜு நினைப்பாராம். நினைப்பதோடு அவர் ஒரு குறிப்பு எழுதியிருக்காரு, இவர்களுக்கு எல்லாருக்கும் இந்தியர்களுக்கு நீதிமன்றத்துக்கு வந்தால் பொய் சொல்ல மட்டும்தான் தெரியும், இவர்கள் உண்மையை பேச மாட்டார்கள், யாரோ சொல்லிக் கொடுத்ததை நீதிமன்றத்தின் படியேறி பொய் சொல்லுவார்கள் அப்படின்னு. இன்னொரு பிரிட்டிஷ் ஜட்ஜ் இவருக்கு எதிர்வினையாக ஒரு குறிப்பை எழுதியிருக்கிறார். இது இந்தியாவுக்கு மட்டும் பொருந்தும் என்று நீதியரசர் சொல்லுவது தவறு, இந்தியாவை விட இங்கிலாந்திற்குத்தான் அதிகம் பொருந்தும், அதிகம் நீதிமன்றத்தில் பொய் சொல்லக்கூடியவர்கள் இங்கிலாந்தில் தான் வசிக்கிறார்கள் சொல்லிட்டு ஒரு கூடுதல் வரியை எழுதுகிறார். இந்தியாவில் நீதிமன்றத்தில் ஒருவர் பொய் சொல்லுகிறார் என்றால் அவர் பொய் சொல்கிறார் என்று நீதிமன்றத்துக்கே தெரியும், அப்படித்தான் பொய் சொல்லுவார். ஆனால் பிரிட்டனை சேர்ந்த ஒருவர் நீதிமன்றத்தில் பொய் சொல்கிறார் என்றால் அவர் பொய் சொல்கிறார் என்று நீதியரசரால் கூட கண்டுபிடிக்க முடியாது. அது தேர்ந்து வடிகட்டிய பொய். இந்தியர்கள் அவ்வளவு பொய்யர்கள் அல்ல. உண்மையில் இந்தியர்களுக்கு எந்த ஒன்றையும் 2வது முறை அப்படியே சொல்ல தெரியாது. தன்னுடைய நினைவாற்றலை கொண்டு சொல்ல சொன்னால் கூடித்தான் சொல்வார்கள், குறைத்து சொல்லவே மாட்டாங்க. அங்கே 5 பேர் வந்திருந்தாங்க, அங்கே ஒரு 50-100 பேர் வந்திருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. நீதிக்கு அது அல்ல. நீதி என்ன செய்கிறது என்றால் துல்லியமாக ஒன்றை சொல்ல வேண்டும், நடந்ததை அப்படியே சொல்ல வேண்டும், 100 முறை கேட்டாலும் சொல்ல வேண்டும் என்று. நீதி சாஸ்திரங்களை இந்தியாவில் பகுத்து பார்த்தால் தெரிகிறது, அத்தனை விதமாக துல்லியமாக ஆய்வு செய்து நீதியை சொல்லியிருக்காங்க. நான் இடக்கையில் அப்படி ஒரு நீதியினுடைய கதையைத்தான் நான் நாவலாக எழுதினேன். அதில் ஒரு நிகழ்வை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். காசியில் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு கற்பனை அது, அதை நான் கதையாக எழுதினேன். அந்த கற்பனை என்ன அப்படின்னா, 2 புழுக்கள் சாலையில் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ரதம் வேகமாக வந்த ரதம் அதில் ஒரு புழுவை ஏற்றி கொன்னுருச்சு. ஒரு ஆண் புழுவை பறிகொடுத்த பெண் புழு திரும்பி பார்ப்பதற்கு முன்னாடி ரதம் வேகமாக போயிடுச்சு. பெண் புழுவுக்கு தன்னுடன் வந்த ஆண் புழுவை
ஒரு ரதம் ஏற்றி கொல்லப்பட்டது அநீதி அப்படின்னு தெரியுது. இந்த அநீதிக்கு நீதி கேட்பதற்காக இந்த பெண் புழு அப்படி ஊர்ந்து 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 அரண்மனையினுடைய படிக்கட்டுகளில் ஏறி அங்கே அந்த காசி நகரத்தினுடைய நீதி மண்டபத்தில் எல்லா உயிர்களுக்கும் ஒரே நீதி தான். அதனால் இந்த புழு போய் நீதி மண்டபத்தில் நின்று சொல்லுது, என்னுடைய ஆண் துணையை இப்போ ஒரு ரதத்தில் ஏற்றி கொன்னுட்டாங்க, வழியில் ஒருவர் கொன்று வேகமாக வரும்போது கொல்லப்பட்டார், இதுக்கு விசாரித்து சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே அந்த நீதிமன்றம் கேட்குது, இது குற்றம் என்று எதனால் சொல்கிற அப்படின்னு. ஏன் ஒரு புழுவை கொல்வது குற்றம் இல்லையா அப்படின்னா, மனிதர்களை பொறுத்த மட்டில் குற்றம் இல்லை. மனிதர்களை பொறுத்த மட்டில் குற்றம் என்றால் இன்னொரு மனிதனை கொல்வது தான் குற்றமே தவிர வேறு எந்த உயிரை கொல்வதும் மனிதனை பொறுத்த மட்டில் குற்றம் இல்லை. அது எப்படி மனித உயிருக்கு ஒரு மதிப்பு, ஒரு புழுவினுடைய ஒரு உயிருக்கு ஒரு மதிப்பா அப்படின்னு அது கேட்குது. இல்லை, உண்மையில் சாஸ்திரத்தின்படி எல்லா உயிர்களும் சமமானது தான். அப்படின்னா ஒரு ஆண் புழுவை கொன்றது குற்றம்தான், விசாரிங்க அப்படின்னு. சரி, நீ சொல்வதோட வாதத்தின்படியே அதை குற்றம்னு வச்சுக்கிடுவோம். இந்த குற்றத்தை நாங்கள் விசாரணை செய்து நாங்கள் எங்களுடைய அதிகாரிகள் போய் பார்வையிட்டு விசாரித்து அதுக்கப்புறம் தான் அதை என்னென்னு எடுப்போம், அதுவரை போயிட்டு வாங்குறாங்க. இப்போ அந்த புழு நீதி சபையில் கேட்கிறது, நீதி கிடைப்பது எப்போது என்று எனக்கு தெரிய வேண்டும்னு சொல்லுது. எப்படி சொல்ல முடியும், நீதி குறிப்பிட்ட காலத்தில் வழங்க முடியாது இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே அந்த புழு இன்னொரு கேள்வியை கேட்கிறது, தாமதித்து வழங்கப்படக்கூடிய நீதி என்பது அநீதி தான் இல்லையா அப்படின்னு கேட்கிறது. அப்போ அவர் சொல்கிறாரு, அதுக்காக அவசரப்பட்டு வழங்கக்கூடிய நீதியும் அநீதி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கலாம், ஆனால் எப்போது என்று தெரிந்தால் அதுவரை இந்த நீதிமன்ற வாசல்லே காத்திருப்பேன். ஏனால் பறிகொடுத்தது என்னுடைய துக்கம். என்னை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் விசாரிப்பது என்ற ஒரு நாடகத்தை ஆடினால் அனுமதிக்க மாட்டேன். இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்கிறோம், அன்னைக்கு வரைக்கும் வெளியே காத்திருப்பேன் அப்படின்னு. அவர்கள் நீதிமன்றத்திலிருந்து யாருடைய ரதம் போனது, யாருடைய ரதத்தின் காரணமாக இந்த புழுவினுடைய ஆண் புழு கொல்லப்பட்டதுன்னு விசாரிச்சுட்டு வாங்கங்கிறாங்க. விசாரித்து வந்து சொல்கிறார்கள், அது ராணியினுடைய ரதம். ராணி அரண்மனைக்கு திரும்பி கொண்டிருந்தார், அவருடைய ரதத்தில் தான் இந்த மாதிரி ஒரு புழுவை கொண்டுட்டாங்க அப்படின்னு. அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் எழுந்து சொல்லுகிறார், அரசர்களுக்கு வேறு நியதி, மக்களுக்கு வேறு நியதி என்பதால் ராணியை தண்டிக்க முடியாது, வழக்கை நீங்கள் தள்ளுபடி செஞ்சுருங்க அப்படின்னு. இந்த புழு திரும்பியும் வருகிறது, அப்படி தண்டிக்கக்கூட விடாமக்கூடாது, யாராக இருந்தாலும் விசாரிக்கப்படணும், தண்டிக்கப்படணும் அப்படின்ன உடனே திரும்பவும் அரச சபை கூடுகிறது. அதற்காக ஒரு ராணியை புழுவுக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்தி தண்டிக்க முடியுமா? இந்த ரதத்தை ஓட்டினான் இல்லையா ரத சாரதி, அந்த ரத சாரதியை தண்டித்து அவனை உள்ள அனுப்பி கேச முடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. புழு சொல்லுகிறது, அவனாக வண்டியை வேகமாக ஓட்டிடுவானா என்ன? ராணி சொல்லாமல் அவன் வேகமாக ஓட்ட மாட்டான். காரணம் யாரோ அவர்தான் தண்டிக்கப்படணுமே தவிர முன்னால் ரதத்தை ஓட்டியவன் அல்ல தண்டிக்கக்கூடியவன் என்று. அப்படின்னா அவங்க முடிவு செய்கிறார்கள், நீ முறையிடுவது ஒரு மன்னருக்கு எதிராக என்பதால் மன்னருக்கு எதிராக நீதி வழங்குவதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை, அது மேல் நீதிமன்றம் தான் முடிவு செய்யும், மேல் நீதிமன்றத்துக்கு போடு. ஒரு புழு தன் கணவனை இழந்த, தன்னுடைய துணையை இழந்த புழு ஒவ்வொரு கதவாக தட்டி 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 நீதி கேட்டு முடியாமல் கடைசியில் போய் கங்கையிடம் கேட்கிறது, கங்கையே நீ நீதிக்கு பொதுவானவள், அநீதி எப்போதெல்லாம் எழுகிறதோ அப்போதெல்லாம் கங்கை பெருகி வந்து நீதியை நிலைநாட்டும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது, அப்போ நீ வந்து நீதி கேளு அப்படிங்கிறான். கங்கை நீதி கேட்க போகும்போது அவர்கள் சொல்கிறாங்க, கங்கையே வந்தாலும் ஒரு மன்னர் ராணி இவர்களை தண்டிக்கிறதுக்கு இந்திய சட்டத்தில் இடம் கிடையாது, அதனால் தண்டிக்க முடியாதுன்னு. கடைசியில் அந்த புழு வானுலகத்துக்கு சென்று கடவுளினுடையமே முறையிடுகிறது, இதுதான் நீதி என்றால் இப்படி ஒரு நீதியை நீங்கள் ஏன் இவ்வளவு காலம் அனுமதிக்கிறீர்கள், நேரடியாக நீங்களே பிரசன்னமாகி நீங்களே நீதி கேளுங்கள் என்று. கடவுளே கடைசியில் அந்த அவைக்கு வருகிறார், நீதியை வழங்குங்கள் என்கிறார். ராணியை வர வைக்கிறாங்க. நீ உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ராணி சொல்கிறார், எனக்கு சாலையில் ஒரு புழு போகிறது என்று தெரியாது, நான் கவனமே கொள்ளவில்லை, அதனால் என்னை தண்டிக்க முடியாதுன்னு. இப்போ இந்த புழுவிடம் கேட்கிறாள், அது செய்த தெரியாமல் நடந்ததானே தவறு தானே சொல்கிறது, தெரியாமல் நடந்த தவறு தான், ஆனால் ஒரு தவறுக்கு தான் காரணமே இல்லை என்று ஒருவர் சொல்வது இன்னும் பெரிய தவறு. அவர் தெரிஞ்சிருக்கணும், இது வழக்கு வந்த பின்னாடியாவது இது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு தண்டியுங்கள். முடிவாக அந்த ராணியை தண்டிப்பது என்று முடிவு செய்கிறார்கள். என்ன தண்டனையை வழங்கலாம் என்று அந்த புழுவிடமே கேட்கும்போது அந்த புழு சொல்கிறது, ஒரே தண்டனை தான், நான் அவளை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது.
இந்த உலகில் வழங்கப்படக்கூடிய தண்டனையிலேயே உயரிய தண்டனை ஏதேனும் ஒன்று என்றால் அது உரியவராலேயே மன்னிக்கப்படுவது தான். அதிலும் கூட என்ன, இவ்வளவு படிக்கட்டுகளை தட்டி 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 ஓய்ந்த கரம் கடைசியில் யார் பக்கம் இருக்கிறது என்றால் உங்களை தண்டிக்க வேண்டும் என்றல்ல என்னுடைய நோக்கம், நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும். ஒரு நீதியின் பொருட்டு ஒரு சிறு புழு எழுப்பிய ஒரு நாடகத்தை தான் நான் எழுதினேன். இது எங்கிருந்து எனக்கு இப்படி ஒரு நாடகத்தை எழுதுவதற்கான உத்வேகம் கிடைத்தது என்றால் ராமாயணத்தில் தான் கிடைத்தது. ராமாயணத்தில் தான் ராமனிடம் போய் ஒரு நாய் முறையிடுகிறது, சும்மா போனேன் யாரோ ஒருத்தன் மேலே கல்லறிகிறான், எனக்கு நீதி வழங்குங்கள் ராமனே அப்படிங்குது. ராமன் சொல்கிறார், சும்மா போகிற ஒரு நாயை ஏன் கல்லறிகிறான், அதுதான் எனக்கும் தெரியல, நான் சும்மா போனேன் அவன் கல்லறிஞ்சான், அவனை அழைச்சிட்டு வாங்க. அழைச்சிட்டு வந்து ராமர் கேட்கிறார், ஏன்பா நாய் மேலே கல்லறிச்சேன், எனக்கு ஏதோ வீட்டில் கோவங்க, அந்த கோவத்தை காட்ட வழியில் நாய் மேலே எரிஞ்சிட்டேங்கிறான். அவன் பக்கம் சரிதான், நாய் செஞ்சது தப்பு தான். அப்போ நாய் கேட்குறாரு, என்ன தண்டனை அவனுக்கு வழங்கலாம் என்று. வேறு எங்கேயுமே அப்படி ஒரு தீர்ப்பை நான் கேட்டதே கிடையாது. அந்த நாய் சொல்லுகிறது ராமனிடம், நீங்கள் இவனை ஒரு மடாதிபதி ஆக்கி விடுங்கள் அப்படின்னு சொல்லுது. மடாதிபதினா என்ன, ஒரு மடத்துக்கு தலைவராக மாற்றுறது. மடத்துக்கு தலைவனாக தவறு செய்தவனை ஏன் மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னு கேட்டால், இவன் மடாதிபதி ஆனால் நிறைய தவறுகள் செய்வான், நிறைய தவறுகள் செய்தால் அடுத்த முறை தெருநாயாக பிறப்பான், அப்போது என் நிலை அவனுக்கு புரியும் அப்படின்னு. அந்த கால மடாதிபதிகளாக இருக்கலாம், அவர்கள் மீதான விமர்சனமாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த கதை தண்டிக்கப்பட வேண்டியவரிடமே தான் தண்டனையை கேட்கிறது. யார் அதற்கு காரணமாக, அந்த நாய் தான் பாதிக்கப்பட்டதா, அதனிடமே என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்கிறார்கள். இன்றைக்கு ஏதேனும் ஒரு நீதிமன்றத்தில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வழக்கு கருத்து, நீங்கள் ஒரு நீதியரசர் முன்னால் நிற்கும்போது நீங்கள் அவருக்கு என்ன தண்டனை வழங்கப் போகிறீர்கள் என்று கேட்பாரா என்ன? இல்லை. இப்போது சட்ட புத்தகங்கள் தான் பேசும், சாதுரியம்தான் பேசும். எந்த அளவுக்கு மிக அழகாக பொய்களை சொல்கிறோமோ அந்த அளவுக்கு வெற்றி பெறுவது அழகு. அப்படின்னா நீதியின் பெயரால் ஒரு சமூகமே தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிற நேரத்தில் எல்லாம் இதிகாசங்கள் திரும்ப நீதியின் குரலை ஒலித்துக்கிட்டே இருக்கு. நீதி வெல்லும், நீதி வெல்லும், நீதி வெல்லும் அப்படிங்கிற குரலை எங்காவது இடைவராமல் நீங்கள் கேட்குறீங்கன்னா அது இதிகாசத்தை தான் கேட்பீங்க. ஏன்னா இதிகாசங்கள் இந்த கதையை சொல்லும் போதெல்லாம் என்ன செய்கிறது அப்படின்னா, இது வெறும் கதை அல்ல, இதன் பின்னால் நீதி மறுக்கப்பட்டவனுடைய ஒரு உண்மை இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது. அப்படி நீதி மறுக்கப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள், எல்லாருக்கும் இருக்கிறாங்க. இந்த மகாபாரதம் படித்துக்கிட்டே வந்தீங்கன்னா மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று என்னன்னா, எந்த பெண்ணுமே மகாபாரதத்தில் மகிழ்ச்சியாக இல்லை என்பர்களே. அவர்கள் எல்லோரும் அரசியாக இருந்தார்கள். காந்தாரியாக கண்ணை கட்டி கொண்டு கணவனே எல்லாம் என்று வாழ்ந்த காந்தாரியும் மகிழ்ச்சியாக இல்லை. பாண்டவர்களுடைய தாயாக இருந்த குந்தியும் மகிழ்ச்சியாக இல்லை. 5 பெண் கணவர்களை மணந்த திரௌபதியும் மகிழ்ச்சியாக இல்லை. எந்த பெண்ணுமே, எந்த பட்டத்து அரசிகளாக இருந்த பெண்ணும் கூட யாரும் மகிழ்ச்சியாகவே இல்லை. எல்லோருக்கும் ஒரே கதைதான், அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை தியாகம் செய்து முடிவில் கைவிடப்பட்டவர்களாக போயிடுறாங்க. கைவிடப்பட்டவர்களாக போகிறவர்களுடைய கதை என்பது ஒன்றுதான் போலும், எல்லோருக்கும் ஒரு கதை தான் இருக்குது. அதிலும் குறிப்பாக திருதராஷ்டிரனுக்கு பார்வை இல்லை. பார்வை இல்லாதவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுகிறான். அந்த பெண்ணிற்கு பார்வை இருக்கிறது. அவன் என்ன நம்புவான் என்றால், என் கண்ணையும் சேர்த்து அவள் தன் பிள்ளைகள் மீது எப்போதும் வைத்திருப்பாள், தந்தையினுடைய கண்ணாகவும் அவள் 4 கண்கள் கொண்ட பெண்ணாக இருப்பாள் என்று நம்பிதான் காந்தாரியை மனம் முடிக்கிறான். ஆனால் அவள் சொல்லுகிறாள், உங்களுக்கு கண்ணில்லை என்றால் எனக்கு கண்ணில்லை என்று. அவள் கண்ணை கட்டி கொண்டாலே தவிர மனதை கட்டிக்கொள்ளவே இல்லை. அவளுக்கு 4 கண்கள் அல்ல, திறந்திருந்தால் 2 கண்கள், மூடியிருந்தால் 100 கண்கள் நண்பர்களே. அந்த 100 கண்கள் கொண்டவளாக அவள் மாறிடுறாள். பெற்றோர்கள் என்ன செய்யக்கூடாது என்பதற்கு மகாபாரதம் ஒன்று சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, உங்கள் பிள்ளைகள் ஆசைகளுக்கெல்லாம் தயவு செய்து ஆடாதீர்கள், உங்கள் பிள்ளைகள் கேட்பதையெல்லாம் செய்து கொடுத்து விடாதீர்கள். அதே நேரத்தில் பெற்றோர்களுக்கு என்ன இருக்குன்னா, என் பிள்ளைகளை விட உயர்வானவர்கள் வந்துடவே கூடாது. உங்கள் பிள்ளைகளை விட உயர்வான ஒருவர் பக்கத்தில் இருந்தால் உங்களை அறியாமலே பொறாமை வெளிப்படுகிறது. உங்களை அறியாமலே, ஐயோ இது என் பிள்ளைகள கிடைக்கணும், அவங்களுக்கு கிடைக்குது. அதிலும் பார்வையற்ற திருதராஷ்டிரன் என்ன செய்வாராம், அவர் அறைக்குள் துரியோதனன் வருகிறான் என்றால் அவனுடைய காலடி சப்தங்களை வைத்து கொண்டே என்ன மனநிலையில் வருகிறான் என்று தெரிஞ்சிருமா. அவன் அறைக்குள் நடந்து வரும்போதே எந்த மனநிலையில் மகன் வருகிறான். அவன் நடையில் சிறு பிசகு, சிறு மாற்றம் வந்தாலும் மகனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு யுதிஷ்டனை இளவரசனாக்குகிறார்கள். அந்த இரவு உள்ள வரான் திருதராஷ்டிரனை பார்ப்பதற்காக மகன். அவன் நடையிலேயே பதற்றம் தெரிகிறது.
தந்தை சொல்லுகிறார் அவரை பார்த்து, நீயும் இளவரசன் தான் என்று. அதுக்கு அவன் சொல்கிறான், நான் அரியணை இல்லாத இளவரசன், அவன் அரியணையோடு இளவரசன். நீங்கள் ஏன் உங்கள் சொந்த பிள்ளைகளுக்கே இப்படி ஒரு வஞ்சகம் செய்கிறீர்கள் என்று. நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகள் கேட்கக்கூடிய கேள்விகளின் முன்னால் தான் மௌனமாகிறார்கள், உலகிடம் அல்ல. பிள்ளைகளிடம் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் மௌனமாக இருப்பதோடு உன் விருப்பம் என்னன்னு சொல்ல அதை செய்கிறேங்கிறாங்க. மெல்ல பிள்ளைகளை பெற்றோர்கள் ஆட்டி வைக்க தொடங்குகிறார்கள். பெற்றோர்கள் அல்ல பிள்ளைகளை வளர்ப்பது, பிள்ளைகள் தான் பெற்றோர்களை வளர்க்கிறார்கள். வளர்ப்பதோடு பிள்ளைகள் பெற்றோர்களை எந்த பக்கம் போக வேண்டும், என்ன செய்ய வைக்க வேண்டும் என்று செய்ய வைக்கிறாங்க. எந்த தவறும் செய்யாத யுதிஷ்டனை போலவே வாய்மையினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய திருதராஷ்டிரன் செய்த எல்லா தவறுகளும் பிள்ளையின் நலன் கருதி மட்டும்தான். என் பிள்ளை நலமாக இருக்க வேண்டும், தேசத்தை ஆள வேண்டும், போட்டியே இருக்கக்கூடாது, பகையே இருக்கக்கூடாது, மொத்த தேசமும் மொத்த நாடும் அவனிடம் இருக்க வேண்டும் என்று ஒரு தந்தை நினைப்பது தவறு அல்ல. ஆனால் அதற்கு அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் தவறு. இல்லாவற்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு திரௌபதியினுடைய வஸ்திராபரணம் நடக்கும்போது அந்த அவையில் திருதராஷ்டிரன் இருக்கிறார் என்றால் அதை அனுமதித்திருப்பாரா என்ன? எல்லா தீய செயல்கள் நடக்கும்போதும் மௌனமாக பீஷ்மரும் திருதராஷ்டிரனும் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தெரியாமல் இந்த அநீதி நடந்தேறி இருக்குமா என்ன? அப்படின்னா யாரோ விருப்பத்திற்காக அவர்கள் ஆட்டி வைக்கப்படுகிறார்கள், பிள்ளைகளால் ஆட்டி வைக்கப்படுகிறார்கள். ஆனால் அவருடைய முடிவு எப்படி இருக்கிறது? யுத்தத்தில் எல்லா பிள்ளைகளும் இறந்துட்டாங்க. ஒரு தந்தையால் தாழவே முடியாத துக்கம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் தன் கண் முன்னால் தன் பிள்ளைகளை பறிகொடுப்பது தான். அதிலும் 100 பிள்ளைகளை பறிகொடுத்த தந்தை என்றால் அவன் துக்கத்தை போன்ற இந்த உலகில் பெருந்துக்கம் ஒன்று இல்லவே இல்லை. அத்தனை பிள்ளைகளையும் பறிகொடுத்து இனிமேல் எதற்கு வாழ வேண்டும் என்று காந்தாரியும் திருதராஷ்டிரனும் முடிவு செய்கிறார்கள். வாழ்க்கையை முடித்து கொள்வோம், நாம் நேரடியாக கானகத்தை தேடி சென்று கானக வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து கொள்வோம் என்று. அவர்களோடு இன்னொரு பெண்ணும் இணைந்து கொள்கிறாள். அதுதான் மகாபாரதத்தினுடைய சிறப்பு. அவர்களோடு துணைக்கு செல்லுகிற இன்னொரு பெண் பாண்டவர்களுடைய சொந்த தாய். குந்தியும் காந்தாரியும் திருதராஷ்டிரனும் தான் செல்கிறார்கள். அது எப்படி முடியும்? உங்கள் பிள்ளைகள் தான் அவர்கள் பிள்ளைகளை கொன்றார்கள், உங்கள் பிள்ளைகளால் தான் அவர்கள் இந்த இழப்பை சந்தித்தார்கள். ஆனால் உங்கள் பிள்ளைகள் செய்த தவறுக்காக நீங்கள் அவர்களோடு சேர்ந்து உங்கள் இறுதியை முடிக்கிறார்கள் என்றால், அந்த 3 பேர் நடந்து போகும்போது சஞ்சயன் என்று எங்கோ நடக்கிற யுத்தத்தை இங்கிருந்து சொன்னான் இல்லையா, அந்த சஞ்சயனும் உடன் செல்கிறான். இந்த 4 பேர் போகிற காட்சி இருக்குது. இந்த 4 பேரும் காட்டிற்கு போய் வாழ்க்கையை முடித்து கொள்ளப் போகிறாங்க. அப்போ அந்த 2 பேர் 2 பெண்கள், ஒருவர் காந்தாரி இன்னொருவர் குந்தி. இந்த 2 பேருடைய பிள்ளைகளுக்கு இடையில் தான் இவ்வளவு பெரிய போரும். 2 பிள்ளைகளும் தாயினுடைய விருப்பத்துக்குரிய பிள்ளைகள். ஒரு தாய் பிள்ளைகளை இழந்திருக்கிறார், ஒரு தாய் பிள்ளைகளினுடைய உயரத்தை கண்டிருக்கிறார். ஆனால் 2 தாயும் ஒரே மரணத்தை நோக்கி போகிறாங்க, ஒரே சாலையில் நடந்து போகிறாங்க. காட்டில் நெருப்பு வருது. காட்டு நெருப்பிலிருந்து பெருசாக எரியும் போது எல்லோரும் தப்பி போயிடலான்னு நினைக்கும் போது காந்தாரி சொல்லுகிறாள், நமக்காக அந்த அக்னி தயாராக இருக்கிறது, வாருங்கள் என்று தன் கணவனை கைப்பிடித்து காந்தாரியை கைப்பிடித்து நெருப்புக்குள் கூட்டி செல்லுகிறாள் காந்தாரி. அப்படின்னா அவர்களுடைய முடிவு எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு பெரிய தேசத்தை ஆண்ட ஒரு மன்னர், அவருடைய மனைவி, ஒரு பெரிய தேசத்தை ஆளுகிற 5 பிள்ளைகளை கொண்ட தாய், எல்லோரும் நெருப்பிற்குள் விரும்பி நுழைகிறார்கள். கரிக்கட்டையை போல மாறிவிடுகிறார்கள் அவர்கள். அவர்களுடைய மரணம் என்பது அவர்கள் விரும்பி முடித்து கொண்ட அவர்களுடைய கதையினுடைய இறுதி வரி. அந்த வரியின் போது எல்லோரும் ஒரே போல மாறினார். அங்கே காந்தாரி இல்லை, குந்தி இல்லை, திருதராஷ்டிரன் இல்லை, அஸ்தினாபுரம் இல்லை, தேசம் இல்லை, மன்னர் இல்லை, எதுவுமே இல்லை. மனிதன் தன்னுடைய ஆசையினுடைய உச்சத்தை அடைந்து ஒன்றுமில்லாமல் போயிடலாம். மகாபாரதம் திரும்ப 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 இப்படி ஒரு பேருண்மைகளை உங்களுக்கு ஏன் உணர்த்தி காட்டிக்கிட்டே இருக்குன்னா, இவற்றைத்தான் நினைவில் வைத்து கொள்ளவே மாட்டோம். எவ்வளவு முறை நீங்களுக்கு எதையெல்லாம் இந்த உலகத்தில் நிலையில்லை என்று சொன்னாலும் மனிதனுடைய மனது அடுத்த நிமிடமே இதை மறந்து ஆசைகளை நோக்கி போயிடும். ஆசைகளின் பால் படும். அப்படி படுவது தான் இயல்பு. ஒருவேளை மனித வாழ்விற்கு ஏதேனும் அடிப்படை இருக்கிறது என்றால் மனிதன் ஆசைகளின் பின்னால் சென்று அல்லல் உழுவது தான் அவனுடைய வாழ்வினுடைய ஆதாரம் போலும். அதிலிருந்து எவராலும் விடுபடவே இல்லை. ஆனால் இந்த காட்சிகள் நம் மனதில் ஒரு பெரிய சித்திரத்தை உருவாக்குறது என்ன அப்படின்னா, எதிரெதிராக இருக்கக்கூடிய 2 பெண்கள் ஒன்றாக ஒரு நிமிடத்தில் சேர்ந்துட முடியும். அந்த இடத்தில் ஒருவேளை இந்த குந்தியினுடைய கணவராக இருக்கிற பாண்டு இருந்திருந்தால் பாண்டுவும் திருதராஷ்டிரனும் இப்படி இணையாக சென்றிருப்பார்களா என்றால் இருக்காது.
அப்படின்னா இந்த இதிகாசம் நிறைய பெரிய உண்மைகளை வேறு 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 இடங்களில் பொருத்தி வேறு வேறு இடங்களில் வைத்து அதன் வழியாக உங்களுக்கு ஒரு காட்சி, அதன் வழியாக ஒரு உண்மையை உணர்த்த முற்படுகிறது. அப்படி முற்படும் போது கிருஷ்ணருக்கு மட்டும் இந்த முழு மகாபாரதத்திலும் அவர் ஒரு பெரிய முழு மகாபாரதத்திலும் கிருஷ்ணருக்கென்று ஒரு தனியான இடமும் தனியான பார்வையும் வழிமுறைகளும் கொண்டதாக அவருக்கு வருவது இருக்குது. கர்ணனுக்கு ஒரு தனி இருக்குது, திரௌபதிக்கு ஒரு தனி இருக்குது. ஒவ்வொருவரும் அதில் வரக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் இந்த வாழ்வினுடைய ஏதேனும் ஒரு அங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக வராங்க, அந்த அங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக செல்கிறாங்க. அப்போ இதிகாசங்கள் என்பது இந்தியாவில் தான் இப்படி எழுதப்பட்டிருக்கா அப்படின்னா, நீங்கள் இப்போ இங்கே ஒரு ஒடிசை படம் ஓடுது, இது வந்து கிரேக்கத்தினுடைய இதிகாசம். இந்த கிரேக்க இதிகாசத்தை நோலன் வந்து படமாக எடுத்திருக்கிறார். இந்தியாவில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய 2 இதிகாசங்கள் ராமாயணம் மகாபாரதம் மாதிரியே கிரேக்கத்துக்கும் இதிகாசம் இருக்குது. அது வந்து இலியட் ஒடிசின்னு 2 கதையும் நம்ம ஊர் கதையும் வேறு வேறு கதை அல்ல. இலியட்டினுடைய கதையை நீங்கள் வெளிப்படையாக கேளுங்க. ஒருவருடைய மனைவியை ஒருத்தன் தூக்கிட்டு போயிடுறான், தூக்கிட்டு போய் ட்ராய்ங்கிற நகரத்தில் ஹெலனை வச்சுக்கிறான். ட்ராயை மீட்பதற்காக அந்த ஹெலனுடைய கணவனும் அவருடைய நண்பர்களும் போய் போர் பண்ணுறாங்க. இதுவும் ராமாயணமும் வேறு கதையா என்ன? ஒருவருடைய மனைவியை தூக்கிட்டு போயிட்டாங்க, அவர் மீட்பதற்காக போய் சண்டைக்கு போகிறார் என்றால் ராமாயண கதை தான். இந்த ஒடிசி திரைப்படமாக வந்திருக்கு. திரைப்படத்தில் போய் பாருங்கள், ஒரு காட்சி இருக்குது, அது இதிகாசத்திலே வரக்கூடிய காட்சி தான். என்ன அப்படின்னா, யாராலும் வளைக்க முடியாத ஒரு வில் இருக்கிறது, அந்த வில்லில் நான் ஏற்றி அம்பு தொடுக்க வேண்டும் என்று. இது ராமாயணத்தில் நாம் படித்த காட்சி தானே. அங்கே ஒடிசியஸ் தன் வீடு திரும்பும்போது ஒடிசியஸனுடைய மனைவியான பெனிலோப் சொல்கிறா, என்னிடம் ஒரு வில் இருக்கிறது, இந்த வில்லை யாராலும் வளைக்க முடியாது, யார் இந்த வில்லை வளைக்கிறார்களோ அவர்தான் எனக்குரியவர்னு சொல்கிறார். ஒடிசியஸ் வந்து அதை வில்லை வளைச்சி காட்டுறான். நம்ம ஊரில் எது சிவதனுசாக இருந்ததோ அந்த சிவதனுசு ஒடிசின்னு இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய நாணேற்றுக்கிற வில்லாக இருக்குது. அப்படின்னா உலகம் முழுவதுமே இதிகாசத்தினுடைய அடிப்படை ஒன்றாகத்தான் இருக்கிறது, ஒன்றாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. வேறு வேறு தேசங்களில் வேறு வேறு மொழிகளில் இருக்குது. உலகினுடைய முதல் இதிகாசமாக கருதப்படுவது வந்து கில்காமேஸ் அப்படின்னு. இந்த கில்காமேசம் 4000 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்த கில்காமேஸுடைய கதை என்ன அப்படின்னா, எங்கிடு அப்படின்னு இந்த கில்காமேஸுக்கு ஒரு நண்பன் இருக்கான். 2 பேரும் வேட்டைக்கு போகிறாங்க. வேட்டையினுடைய நடுவில் திடீர்னு அந்த எங்கிடு செத்து போயிடுறான். செத்து போனால் கில்காமேஸுக்கு அப்போ வரைக்கும் என்ன தெரியாதுன்னா, மரணம் என்று ஒன்று வரும், அது மனிதனை தாக்கும், தாக்கினால் மனிதனுடைய எல்லாமும் முடிஞ்சிடும்னு தெரியாது. அவன் யோசிக்கிறான், இவ்வளவு பெரிய வீரன், இவ்வளவு பெரிய வில்லாளி, காட்டு விலங்குகளை எல்லாம் வேட்டையாடுகிற நாம திடீர்னு அப்படி செத்து போயிடுவோமா? அவ்வளோதான் வாழ்க்கையா? அப்போ நம்ம வாழ்க்கைக்கு ஒன்றுமே இல்லையா? இந்த வீரமெல்லாம் ஒன்றுமே இல்லையா என்று கில்காமேஸ் மனம் உடைஞ்சிடறான். உடைந்ததோடு அவன் சொல்கிறான், என்றைக்கும் இருக்கக்கூடிய நித்தியமான வாழ்க்கை என்று ஏதேனும் இருந்தால் அதை தேடுகிறவனாக மாறுவேன். என் வாழ்க்கைக்கு என்றைக்கும் இருக்கிறவனாக, இம்மார்ட்டலாக, நித்தியமானவனாக நான் மாறுவேன் என்று கில்காமேஸ் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறான். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா புராணங்களும் எல்லா இதிகாசங்களும் இந்த இம்மார்டாலிட்டி என்ற நித்தியமான மனிதனை தேடி, நித்தியமான மனிதனாக நீங்கள் வாழ முடியுமா என்பதைத்தான் சொல்லுது. உடல் ரீதியாக நீங்கள் வாழ முடியுமா என்றால் அறிவியல் இல்லை என்று தான் சொல்லும். ஆனால் உங்கள் செய்கைகளால் நீங்கள் 100 ஆண்டுகள் அல்ல 1000 ஆண்டுகள் வாழலாம். அந்த செய்கைகள் வேறு ஒன்றும் அல்ல, உங்கள் அருகில் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு நற்செயல் செய்தால் குறைந்தபட்சம் 100 ஆண்டுகள் இருப்பீர்கள். இந்த நற்செயலை உங்கள் அறியாத எல்லோருக்கும் செய்தால் 1000 ஆண்டுகள் கட்டாயம் இருப்பீர்கள். அதிலும் குறிப்பாக ஒருவருக்கு கல்வி அளித்தால் தலைமுறைக்கும் அவர் மனதில் இருப்பீர்கள். அப்படின்னா மனிதனுடைய நீடித்த ஆயுளை உருவாக்குவது ஏதேனும் ஒன்று இருக்கிறது என்றால் அது மனிதனுடைய நற்செயல்கள் மட்டும்தான். நல்வாக்கும் நற்செயல்களும் நற்சிந்தனையும் தவிர மனித வாழ்வை நீடிக்கக்கூடிய வேறு ஒன்று இல்லவே இல்லை. மனிதன் என்றைக்காவது கடைபிடிக்க வேணும்னா நற்சிந்தனை கொண்டவனாக இருந்தான்னு வைங்களேன், அப்போ நற்செயல்கள் தானே உருவாகும். நற்சிந்தனையும் நற்செயலும் இணைந்தால் என்ன ஆகும்னா நல்வளர்ச்சி உருவாகும். இந்த நல்வளர்ச்சி உருவானால் என்ன? தீங்கு குறையும், தீமை குறையும், தீங்கும் தீமையும் குறையும் போது நன்மை தானே உருவாகும். நன்மை தானே உருவானால் என்ன ஆகும்? தானே மகிழ்ச்சி உங்கள் முகத்தில் வரும். நான் கேட்டேன் இல்லையா, நீங்கள் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை என்று. உங்கள் மகிழ்ச்சியினுடைய காரணம் நீங்கள் மட்டும் அல்ல. இப்போது நற்செயல்கள் இல்லை, நற்சிந்தனைகள் இல்லை, உலகம் அதை நோக்கி செல்லவில்லை. உலகம் மிக வேகமாக அநீதியினுடைய பாதையில், தீமையினுடைய பாதையில், மோசமான செயலினுடைய பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது எல்லோரும் மனதில் கவலைப்படுகிறோம். எதை நம்பி இந்த பிள்ளைகளை இனி வரும் தலைமுறையிடம் விட்டு செல்வது, இனி வரும் உலகிடம் விட்டு செல்வது என்று.
இந்த பயமே 2 தலைமுறைகளுக்கு முன்னால் இல்லை. அவர்கள் வறுமையில் வாழ்ந்தார்கள், ஆனால் எதிர்காலம் குறித்து மிகப்பெரிய கற்பனையோடு இருந்தார்கள். புத்தகத்தின் பெயர் கூட தெரியாத தந்தை தான் பிள்ளைகளை மிகப்பெரிய படிப்பு படிக்க வைத்தார், மிகப்பெரிய ஆட்களாக உருவாக்கினார். அவர்களுக்கு எதிர்காலம் என்பது நிச்சயம் நல்ல உலகம்தான், நிச்சயம் நல்ல வாழ்க்கை தான், நிச்சயம் நல்ல மனிதர்கள் தான் இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தார்கள். அந்த நம்பிக்கை நமக்கு இல்லை. நிச்சயம் ஒரு நல்ல மனிதர்கள் மட்டும்தான் வாழ்வார்கள் என்று நகரத்தில் வாழ்கிற யாராவது நம்புவாரா என்ன? இன்னும் எவ்வளவு மோசமாக மாறப்போகிறதோ, இன்னும் எவ்வளவு தீமைகளை பார்க்க போகிறோமோ, இன்னும் எவ்வளவு வீழ்ச்சிகளை நாம் சந்திக்கப் போகிறோமோ என்று ஒவ்வொரு நாளும் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் கவலைப்படுகிறார்கள். அதிலும் கூட பெண் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் மிக மிக உலகிடம் சொல்ல முடியாத கவலை அடைகிறார்கள். எதை நம்பி என் பிள்ளையை நான் எழுப்புவது? பழைய காலத்தில் ஒன்று இருந்தது, அந்த கணவன் மோசமானவன் அல்ல, மோசமான சில செயல்கள் கொண்டவனாக இருப்பான், இயல்பிலே மோசமானவனாக இல்லை. அதிகபட்சம் அந்த காலத்தில் முரணனாக இருப்பான், குடிகாரனாக இருப்பான், மனைவியை அடிப்பவனாக இருப்பான். இந்த தவறுகளை தாண்டி அவன் பிள்ளைகள் வந்த பிறகு தானே மாறிடுவான். இப்படி பலரையும் நான் கிராமத்தில் பார்த்துருக்கேன். இன்று அவன் யாரையும் அடிக்க மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டான். ஆனால் அவன் என்ன நினைப்பான் என்பதை நீங்கள் ஒருவேளை காட்சியாக பார்த்தால் நம்பவே முடியாது. என்னென்ன விதத்திலெல்லாம் அவன் மனம் களங்கப்பட்டிருக்கிறது. எந்த விதமான குற்றங்களையும் எவரும் செய்ய தயங்க மாட்டார்கள். அப்படின்னா உங்களுடைய உடல் அல்ல, உங்கள் மனதைத்தான் தூய்மைப்படுத்தவும், உங்கள் மனதை தான் சீர்படுத்தவும், உங்கள் மனதில் தான் நல்லெண்ணங்களை உருவாக்கவும் வேண்டியிருக்கு. இவ்வளவு 1000 புத்தகங்கள், இவ்வளவு 1000 இலக்கிய உரைகள் எல்லாமும் ஏதேனும் ஒன்றுக்கு தேவை இருக்கிறது என்றால் மனித மனதை தூய்மைப்படுத்துவதற்குத்தான் தேவைப்படுகிறது. இல்லாவிட்டால் என்ன ஆகும்? உங்கள் மீது படுகிற கசடு போல அன்றாடம் குற்றங்களுடைய செயல் தொடர்ந்து நடக்க நடக்க நீங்கள் குற்றத்தினுடைய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரை கொண்டவர்களாக மாறிடுறீங்க, குற்றத்தை விரும்புபவர்களாக மாறிடுறீங்க, குற்றத்தை நேசிப்பவர்களாக மாறிடுறீங்க, எல்லாம் தாண்டி அநீதி வெல்லும் என்று குரல் எழுப்புபவர்களாக மாறிடுறீங்க. அதுதான் மனித வீழ்ச்சியினுடைய மிகப்பெரிய அவலம். என்னென்னா, அநீதி ஒருபோதும் வெல்லாது, வெல்ல அனுமதிக்கவும் முடியாது, வெல்லுகிற காலம் வரவும் வராது. நீதி வெல்லும். நீதி வென்றால் அன்பு வெல்லும், அன்பு வென்றால் சகத்துவம் வெல்லும், சமத்துவம் வென்றால் சகோதரத்துவம் வெல்லும். வென்றால் நாம் சுதந்திரமாக இருப்போம். சுதந்திரம் இருந்தால் மகிழ்ச்சி தானே உருவாகும். அப்படின்னா இதிகாசங்கள் சொல்லுகிற, இலக்கியம் சொல்லுகிற அடிப்படை உண்மை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாமானிய மனிதனை, சாமானிய மனிதனுடைய வாழ்க்கையிடமிருந்து ஏன் எதையும் கற்றுக்கொள்ள முடியாதுன்னு நினைக்கிறீங்க? பெரிய யுத்த காலத்தில் தேரோட்டுகிறவன் திரும்பி ஒரு ஆலோசனை சொல்லுகிறான். கர்ணன் கேட்க மாட்டேங்கிறான். நீ யார் ஆலோசனை சொல்கிறதுக்கு? எனக்கு தெரியாதுதான். இல்லை, நான் சொல்லுகிறேன். உன் கையில் வைத்திருக்கக்கூடிய பாசுவத அஸ்திரத்தை அவன் தலைக்கு குறிவைக்காதே, மார்புக்கு குறிவை என்று முன்னால் வண்டி ஓட்டுகிற அந்த ரதத்தை செலுத்துகிறவன் சொன்னால் கேட்கலாம்ல, கேட்க மாட்டான். தலைக்கு குறிவிப்பான். கிருஷ்ணரால் அந்த பாதுவத அஸ்திரம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்படின்னா யோசனைகள் யார் சொன்னாலும் கேட்கத்தான் வேண்டும். அவர் வண்டி ஓட்டுபவர்களாக இருக்கிறார், நீங்கள் ரத சாரதியாக இருப்பவருடைய பேச்சை கேட்கக்கூடாது என்பதெல்லாம் இல்லை. இப்போ இதிகாசத்தினுடைய எந்த மூலையை தொட்டாலும், எந்த கதாபாத்திரத்தை தொட்டாலும், எந்த நிகழ்வை தொட்டாலும் உங்களுடைய இன்றைய வாழ்க்கைக்கு பொருத்தமான அங்கே ஏதோ ஒன்று இருக்குது. தாயை விட வயதில் மூத்த ஒரு மகனாக ஒரு கதையை மகாபாரதத்தில் படிச்சிருக்கேன். அவன் யாரனுடைய கதை? யயாதியினுடைய கதை. யயாதி இளமையை வேண்டுகிறான், இளமைக்காக எல்லாவற்றையும் கொடுக்க தயாராக இருக்கிறான், என்றைக்கும் இளமையாக இருக்க விரும்புகிறான். மகனை அழைத்து சொல்லுகிறான், எனக்கு எப்போதாவது ஏதாவது ஒன்று வேண்டும் என்றால் இளமைதான் வேண்டும் மகனே, நீ உன்னுடைய இளமையை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு. ஒரு தந்தைக்கு மகன் தன்னுடைய இளமையை அளிக்கிறான். யயாதிக்கு புருவரன் தன்னுடைய இளமையை கொடுத்து விட்டு தந்தையினுடைய முதுமையை வாங்கிக்கிறான். அது எப்படி நடந்துச்சு, அப்படி மாற்ற முடியுமாங்கிற பகுத்தறிவுக்கு வேண்டாம். ஆனால் ஒரு தந்தை இளமையை கேட்கும்போது மகன் இளமையை தந்தைக்கு கொடுப்பது என்பது அதை விட ஒரு தந்தைக்கு பேறு கிடையவே கிடையாது, மகனால் கொடுக்கப்படக்கூடிய பரிசு கிடையாது. அவன் முதுமையை எய்திய உடனே என்ன நடக்கும் என்றால் அவன் தன் தாயை விட மூத்தவனாக மாறிடுவான். ஏன்னா தந்தையினுடைய வயது உண்டவனாக இருக்கான்ல. இவ்வளவு சிக்கலான இளமையை யாதிக்கக்கூடிய யயாதியினுடைய கதையும் மகாபாரதத்தில் இருக்கிறது. மகாபாரதம் வெறுமனாக சிறு சிறு கதாபாத்திரங்கள் வழியாக சிறு சிறு நிகழ்வுகளை மட்டும் சொல்லிட்டு போகல, ஆழமான உண்மையை, அந்த ஆழமான உண்மையை இப்படி சொல்லுகிற நேரத்தில் அந்த ஆழத்தை எப்படியெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ வெளிப்படுத்துகிற காட்சிகளோடையே சொல்லுது. இது இதிகாசத்தில் மட்டும்தான் சாத்தியமா? இப்படியெல்லாம் எந்த காலத்திலையோ எழுதினாங்களே, இப்போ இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள்லாம் எழுத மாட்டீங்களா? உங்களுக்கெல்லாம் இதிகாசம் எழுதுகிற வல்லமை இல்லையா
யாருமே நவீன காலத்தில் இதிகாசம் எழுத மாட்டீர்களா என்றால் நம் காலத்திலும் இதிகாசம் எழுதப்படுகிறது. ஆனால் இதிகாசமாக அல்ல, இதிகாச தருணங்களை எழுதுகிறார்கள். இதிகாசத்தினுடைய மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய நற்தருணங்களை சின்ன சின்னதாக நல்ல நாவல்கள் படித்தா தெரியும். எனக்கு அப்படி ஒரு நாவலை ரொம்ப பிடிக்கும். அது வந்து லியோ டால்ஸ்டாய் எழுதின போரும் வாழ்வுங்கிற நாவல். அந்த நாவலை நான் எந்த இதிகாசத்துக்கும் நிகராக ஒப்பிட்டு சொல்லுவேன். அந்த நாவலிலும் கூட ஒரு காட்சி மறக்கவே முடியாத ஒரு காட்சி இருக்குது. இளவரசர் ஆண்ட்ரூ அப்படின்னு சொல்லி அந்த இளவரசர் போருக்கு போகிறார். நெப்போலியனுக்காக சண்டை போடுகிற போர் அது. அந்த போர்க்களத்தில் அவர் காயப்பட்டு கீழே விழுந்துடுறார். அவரை கடந்து படைகள்லாம் போகிறாங்க. அவர் கீழே விழுந்து வானத்தை பார்க்கிறார். அப்போ டால்ஸ்டாய் ஒரு பக்கம் எழுதுகிறார். எழுதும்போது போர்க்களத்தில் ஒருவனுக்கு தியாகம் செய்வதுங்கிறது பெரிய விஷயம், மன்னருக்காக வீழ்வது என்பது பெரிய விஷயம், வீரத்திற்காக எல்லாம் பெரிய விஷயம்தான். ஆனால் பூமியில் நீங்கள் காயம்பட்டவனாக விழுந்து ஒரு பெரிய வானத்தை பார்க்கும்போது இந்த வானம் உங்களை பார்த்து சொல்லுகிறது என்ன அப்படின்னா, ஒரு அற்ப வாழ்வை வைத்துக்கிட்டு நீ இப்போ ஒரு பெரிய வீரத்தை செஞ்சிட்டியா அப்படின்னு இந்த வானம் ஒளிர்கிறது. டால்ஸ்டாய் எழுதுகிறார், அந்த வானம், அந்த மேகம், கீழே விழுந்து கிடப்பவன் அதை பார்க்கும்போது மொத்த வாழ்க்கையும் அவன் பார்க்குறான். எவ்வளவு சின்னது என் வாழ்க்கை, ஒரு சிறு புல் கீழே விழுந்து கிடக்கிற மாதிரி நான் விழுந்து கிடக்கிறேன். ஆனால் நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, நான் ஏதோ ஒரு பெரிய தேசத்தை ஆள்றவன் மாதிரியும் பெரிய சாகசங்களை செய்துட்டையும் மாதிரியும் நினச்சிட்ருக்கேன். இவ்வளவு பெரிய வானத்தின் முன்னால் ஒரு மனிதன் சிறு துரும்பு என்பதை அந்த ஆண்ட்ரி உணர்றான். அந்த காட்சியை படிக்கும்போது எந்த இதிகாசத்திலும் வரக்கூடிய ஒரு காட்சிக்கு நிகராக ஒரு நவீன எழுத்தாளராலும் எழுத முடியும் அப்படின்னு தெரிகிறது. தமிழில் கேட்கவே வேண்டாம். இப்படி அழகான கவித்துவ தருணங்களை, இதிகாச தருணங்களை நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஒருவரை சொல்லி என் உரையை முடிக்கிறேன். அது கு. அழகிரிசாமி. அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் மண்ணினுடைய ஒரு எழுத்தாளர், கரிசல் இலக்கியத்தினுடைய மிக முக்கியமான எழுத்தாளர் கி. ராஜநாராயணனும் கு. அழகிரிசாமியும் இடைசவல்கிற ஒரு சின்ன ஊரில் பிறந்து ஒன்றாக வளர்ந்து ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 2 நண்பர்கள், 2 பேரும் சாகித்ய அகாடமி வாங்கிய வரலாறு இந்தியாவிலே தமிழை தவிர எங்கேயுமே கிடையாது. அந்த 2 நண்பர்களும் சாகித்ய அகாடமி வாங்கிட்டாங்க. 2 பேருமே தமிழுடைய மிகச்சிறந்த எழுத்தாளர்கள். அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார், திரிவேணி என்ற அந்த கதை. திரிவேணி சங்கமத்தை பற்றியது. அது யாரை பற்றிய கதை என்றால், திருவையாறில் வாழ்கிற தியாக ஐயர் ராமனுடைய புகழை பாடிக்கிட்டே இருக்கார், ராமநாமத்தை பாடிக்கிட்டே இருக்கார். தியாகராயருடைய கீர்த்தனைகள்லாம் இன்றைக்கி இத்தனை அரங்கத்திலையும் நம்ம பாடி கேட்கிறோம். அவர் அன்றாடம் ராமனை வழிபடும் போது அதை பாடுகிறார். இதை கேள்விப்பட்டு தன் புகழை இப்படி ஒருவர் பாடிக்கொண்டே இருக்கிறாரே என்பதற்காக, அவரை பார்ப்பதற்காக ராமனும் சீதையுமே திருவையாருக்கு வர்றாங்க. அவர்கள் அந்த வீதியில் வர்றாங்க. எங்கு பார்த்தாலும் ராமநாமம் ஜெபிக்கப்படுது, பாட்டு பாடிட்டு இருக்காங்க. தியாக ஐயர் தன்னை மறந்து ராமனை பாடிட்டு இருக்கார். எல்லாரும் பார்க்காத போது ராமனுக்கு தோன்றுகிறது, நான் மனிதனாக இருந்து தெய்வமாக மாறி தெய்வ நிலையை அடைஞ்சிருக்கேன். இங்கே என் கண் முன்னால் மனிதர்கள் எல்லாம் தெய்வ நிலையை நோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. என்னுடைய பாடல்களை பாடுவதன் வழியாக போய்கிட்டே இருக்கிறாங்க. போகிறாரு, ராமன் வந்திருக்கிறார், சீதை வந்திருக்கிறார் அப்படின்னு எல்லோரும் பார்க்கும்போது தியாகையர் அவர்களை பார்க்கல, கண்ணை மூடி தன் பாட்டையே பாடிக்கிட்டே இருக்கிறாரு. தன் முன்னாடி இருக்கக்கூடிய உருவத்தையே பார்த்துட்டு இருக்காரு, வரை நேரில் வந்த ராமனை பார்க்கல. அவருக்கு என்ன அப்படின்னா, என் மனதில் இருக்கக்கூடிய நான் வணங்குகிற ராமன் என் எதிரில் வந்தால் கூட எனக்கு முக்கியம் அல்ல, என் மனதில் இருக்கக்கூடிய ராமனே எனக்கு போதும். அதை வணங்குறார். ராமர் சொல்கிறார், அவர் செய்வது தான் சரி, உலகிற்குத்தான் நான் வேணும், எனக்கு அவர் அவரோட மனதுக்குள்ளாடியே நான் இருக்கேன். அவர் மனதிலேயே ராமன் எப்போதும் இருக்கிறார். அந்த ராமனை அவர் எப்போதும் வணங்கிக்கிட்டே இருக்கிறார். தன்னை மறந்து வணங்குகிற அந்த தியாகையரை எழுதுகிறார். எழுதி திரும்பும்போது ஒரு பாட்டி ராமரை பார்த்து வணங்கி கேட்குறாரு. ஆசையோடு அந்த பாட்டி கேட்குறாங்க, ராமா, நீ எல்லாம் எங்களோடையே இருந்துடக்கூடாதா, எங்களுக்கு துணையாக எங்களோடையே இரு ராமா அப்படின்னு கேட்கும்போது ராமன் சொல்கிறார், பாட்டி நீ தான் இருக்கிறியே, நீ வேறு நான் வேறா என்ன அப்படின்னு சொல்கிறார். ராமன் யாரை பார்த்து சொல்கிறார் என்றால், ஒரு பாட்டியிடம் சொல்கிறார், பாட்டி நீயும் நானும் வேறு இல்லை என்றால் பாட்டிக்குள்ளே எது இருக்கோ அதுதான் ராமன், ராமனுக்குள் என்ன அன்பு இருக்கிறதோ அதான் பாட்டியிடம் இருக்கிறது. ஒரு தமிழ் எழுத்தாளன் தான் ராமனை ஒரு பாட்டியிடம் அடையாளப்படுத்தி சொல்கிறான், பாட்டி நீயும் நானும் ஒன்று தான் பாட்டி, நமக்குள்ள ஒரு வேறுபாடும் இல்லை என்று சொன்ன மறுநிமிடத்தில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பாட்டிகளும் தெய்வ திருவுருவங்களாக மாறிடுறாங்க. அவர்கள் பெண்கள் அல்ல, தெய்வத்தினுடைய அடையாளங்கள். அப்படின்னா ஒரு கதை இதே இதிகாசத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தான் அழகிரிசாமி எழுதியிருக்கிறார். ஆனால் என்ன அழகாக அந்த காட்சியை கொண்டு வர்றார் பாருங்கள். திருவையாருக்கு ராமனே வந்து
தியாகராயரை பார்க்கிறார் என்றால் அது ஒரு எழுத்தாளனுடைய கற்பனையில் மட்டும்தான் அப்படி ஒரு காட்சி வரும். அப்படின்னா இதிகாசங்கள் மாறாத ஒரு சத்தியத்தை, மாறாத உண்மையை சொல்லுகிறது. இந்த மகாபாரதத்தில் ஒரு சம்பவம் வரும். இவர்கள் எல்லோரும் ஒரு வன பருவத்தின் இடையில் நச்சு பொய்கைக்கு போயிடுவாங்க, தண்ணீர் குடிப்பதற்காக. தண்ணீர் இல்லைன்னு. அப்போ அந்த நச்சு பொய்கையில் ஒரு கொக்கு இருந்துட்டு ஒவ்வொருத்தட்டையாக கேள்வி கேட்கும். எது ஞானம், எது வாழ்வினுடைய முக்கியத்துவம், எது எல்லாம் மனிதன் கடைபிடிக்கணும் அப்படின்னு. அதுக்கு யாரும் பதில் சொல்லாமல் இருந்தபோது யுதிஷ்டன் மட்டும் போய் பதில் சொல்லுவான். அந்த கொக்குக்கு பதில் சொல்லி அந்த நச்சு பொய்கையில் இருந்த சகோதரர்களை உயிர்ப்பிப்பான். அது யக்ஷ பிரசன்னம் அப்படின்னு சொல்லி ஒரு தனி நூலாக வெளியாக இருக்குது. யட்சனுக்கு சொன்ன பதில்கள் அப்படின்னு. அதில் ஒரு கேள்வி இருக்குது, என்னென்னா உலகில் வேகமாக பரவக்கூடியது எது அப்படின்னு. அதற்கு தர்மர் பதில் சொல்கிறார், கவலை அப்படின்னு சொல்கிறார். உலகில் வேகமாக வளரக்கூடியது கவலையாம். சூரியனை எது இயக்குகிறது, எது சூரியனை இத்தனை காலமாக ஓய்வில்லாமல் செயல்பட வைக்கிறது என்ற கேள்விக்கு யுதிஷ்டர் ஒரு பதில் சொல்கிறார், சத்தியம்தான். சத்தியம் தவறினால் சூரியனும் சூரியனாக இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா இந்த உலகை இயக்குவது சத்தியம்தான். சத்தியம்தான் தர்மமாக இருக்கிறது. தர்ம சக்கரம் சுழலுகிறது. தர்ம சக்கரத்தை சுழற்றுகிற பணியில் உதவி செய்பவர்களாகத்தான் எல்லா மொழிகளிலும் படைப்பாளர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு படைப்பையோ படைப்பாளியோ நேசிக்கிறீர்கள் என்றால் தர்மத்தை நேசிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.